ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரகணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. निडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरःसिद्धमध्यापयन्ति. स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். நாடினீர் வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभश्रीधरः सदा. திருப்பாவை தந்தருளிய ஆண்டாள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கோபிகையாக தன்னை பாவித்து கொண்டு கிருஷ்ணனிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமபாவமே அவனை அடைவதற்குண்டான முதலாக பெற்றுக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை விட்டு வேறு ஒரு இடம் போய் பார்க்க முடியாதபடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் தகப்பனார் வசத்தில் இருக்கணும். பெண் கல்யாணம் ஆவதற்கு முன்பு ஆன பிறகு கணவன் வசத்தில் இருக்கணும். சாஸ்திரம் நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி அப்படின்னு தெரிவிக்கிறது. எதற்காக அப்படி தெரிவிக்கிறதுனா பெண்களுக்கு உண்டான ஒரு ஏற்றம். ரத்னம் இருக்குது. இப்போ தான் இவர் கடையில் போய் பல லட்சம் கொடுத்து ரத்னத்தை வாங்கிட்டு வந்தாருன்னா வீட்டு வாசலில் படிக்கட்டில் அந்த ரத்னத்தை வச்சுட்டு உள்ளே வருவாரான்னா, சரி உள்ளே நுழைஞ்சி டேபிள் மேலே வச்சுப்பாரான்னா அதுவும் மாட்டார். சாதாரண பீரோவில் வச்சுப்பாரா? இல்லை, லாக்கரில் போட்டு உள்ளே வைப்பார். டபுள் லாக்கரில் போட்டு உள்ளே வைக்கிறார். ஏன்? அது ரத்னம், பாதுகாக்கப்பட வேண்டிய ரத்னம், விலை உயர்ந்த ரத்னம், அது கிடைத்தல் அரிதாக இருக்கக்கூடிய ரத்னம். ஆகையாலே அதை பாதுகாக்க வேணும் அப்படின்னு தெரிகிறது. அதே தான் பெண்கள் விஷயத்தில் நஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹத்தின்னு சாஸ்திரம் சொல்லித்துன்னு சொன்னால் காரணம் என்ன? அவர்களை குறைத்து சொல்ல வேண்டும் என்றோ அவர்களுக்குன்னு தனிப்பட்டு இருக்கக்கூடிய சுதந்திரம் இல்லை என்று சொல்வது அப்படிங்கிறதோ நோக்கம் இல்லை. என்ன நோக்கம்? அவள் தகப்பனாராலே கண்ணை இமை காப்பது போலே காக்கப்பட வேண்டும் ஒரு வயசு வரைக்கும், கல்யாண வயசு வருகிற வரைக்கும். அதன் பிறகு அவள் கணவனாலே அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்.
எல்லாமாக தனக்கு பர்த்தாவே என்று வாழ வேண்டியது. இப்போ கணவனுக்கு பிறகுன்னா பிள்ளைகளாலே பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படின்னு சாஸ்திரம் ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருக்கிறது. அப்படி இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பலவித நன்மைகளை பெற்று போந்திருப்போம். சாஸ்திரம் சொன்னதுக்கெல்லாம் ஏன் எதுக்கு கேள்வி கேட்டு சண்டை போட்டதுனால தான் நிலைமை கஷ்டமாக இருக்கும்படியாக இருக்கிறத உலகத்தில் பார்க்குறோம். ஆண்டாள் தன் தகப்பனாருக்கு வசப்பட்டவள். பெரியாழ்வார் எங்கேயாவது போனால் தானே இவள் போக முடியும். பெரியாழ்வார் அங்கே ஊரை விட்டு தாண்டதில்லை. ஏதோ பெருமாள் ஒரு தடவை வாரும் மதுரையில் அந்த ராஜா பரத்தத்தை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்கிறான்னு சொன்ன உடனே இவர் போய் அங்கே விரைந்து கிழியறுத்தார். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரை விட்டு தாண்டாத பொழுது தான் போய் எங்கே போகிறது, யாத்திரையில் எப்படி போய் அனுபவிக்க முடியும் அப்படின்னு யோசித்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக பாவித்தாள். இந்த மனசில் இருக்கக்கூடிய பாவம் இருக்கே, இந்த பாவ சுத்தி, பாவம் இல்லது பாவம் அப்படின்னா எண்ணத்திலே ஏற்படுகிற முதிர்ச்சி, அது ரொம்ப போற்றத்தகுந்தது. நாம் உடலால் செய்தாலும் வாக்கால் செய்தாலும் மனசோடு சேர்ந்து செய்கிற பொழுது, இல்லை மனசை கொண்டே செய்கிற பொழுது அது மிக மிக உயர்ந்ததாக சாஸ்திரம் கொண்டாடுகிறது. திருவாராதனத்தில் பகவானுக்கு பண்ணுறோமே திருவாராதனம், அர்க்யம் பாத்தியம் ஆசமனியம் என்று எம்பெருமானுக்கு திருக்கரங்களை, அப்படி அவருக்கு திருக்கரங்களை சுத்தி பண்ணுறதுக்கு தீர்த்தம் சேர்க்குறோம். அவர் திருவடிகளை சுத்தி பண்ணுறதுக்கு திருப்பவளவாய்க்கு தீர்த்தம் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறச்சே மாறி மாறி கூட பண்ணலாம். ஆனால் அதற்கு முன்பு அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடியதை தியானம் பண்ணுறோமே, இந்த மானச ஆராதனம், அது பரமசிரேஷ்டம் என்று சாஸ்திரம் ரொம்ப அழகாக கொண்டாடுகிறது. ஆகையில தான் ஆழ்வார் பாசுரங்கள் தோறும் தொழுதழு என் மனனே, துயரறு சுடரடி தொழுதழு என் மனனே அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். நல்ல நெஞ்சே அப்படின்னு கொண்டாடுறார். நெஞ்சமே நல்ல நெல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம், முந்துற்ற நெஞ்சே முயற்சி சுமந்தெழுந்து என்று தன்னுடைய மனசை ஆழ்வார் அடிக்கடி கூப்பிடுவதின் நோக்கம் என்னன்னா, மனசில் அந்த பாவம் வர வேண்டும். பகவானை அனுபவிக்கணும்னா அந்த பாவம் மனசில் ஏற்பட்டு பரிபூர்ணமாக இருக்க வேணும். ஆகையால தான் யார் சிறந்த பக்தன் அப்படின்னு கேள்வி கேட்டால் பகவானுக்கும் அந்த பக்தனுக்கும் தான் தெரியும். ஏன்னர் மனசில் ஏற்படக்கூடியது தானே பிரதானம். கீழே சொன்ன திருக்குறும்பருத்த நம்பி அப்படின்னு ஒரு மகானுபாவர் பரம பாகவதோத்தமர் திருப்பதியில் கீழே எழுந்தருளி இருந்தார். தொண்டைமான் சக்கரவர்த்தி சாத்துகிற ஸ்வர்ணத்தாலாக இருக்கக்கூடிய தாமரைகள்லாம் திருவேங்கனுடையான் கீழே தள்ளிவிடுறார். ஆனால் களிமண்ணால் சமர்ப்பிக்கப்பட்ட தாமரையை மட்டும் கொண்டாடி வைக்கிற. அது எங்கே யார் சமர்ப்பிச்சா? தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் காண்பிக்க திருப்பதியில் கீழே யாரோ ஒரு குயவன், சாதாரண ஒரு மண்பாண்டை செய்பவன், மண்பாண்டம் செய்து முடித்து மிச்சம் இருக்கிறது பாருங்க கொஞ்சோண்டு களிமண், அதை கொண்டு ஒரு தாமரை புஷ்பம் பண்ணி திருவேங்கரமுடையானுக்கு சமர்ப்பணம் அப்படின்னா அதை திருவேங்கரமுடையான் சுமக்கிறார். அவ்வளோ ஒரு வைபவம். அவருக்கு பேரே திருக்குறும்பருத்த நம்பி. குறும்புங்கிறது நான் எனதுங்கிற தன்மை. யானே எந்தனதே என்றிருந்தேன். ஆழ்வார் சொல்றார், நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிருக்கு அதன் நேர் நிறையில்லே. நீர் நுமது, நான் எனதுங்கிற பாவம் எங்கே இருக்கும்? உள்ளுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும். அப்போ அது உள்ளே இருக்கக்கூடியது மனசை கல்மிஷமாக்கி வச்சிருக்கிறது, மனசை அசுத்தி பண்ணி வச்சிருக்கிறது. அந்த அசுத்தி பண்ணிருக்கிறது நீங்கிதுன்னா மனசு எப்படி ஆயிடுறது? பகவானை தியானிப்பதற்கு தகுதியான மனசாக ஆகிவிடுகிறது. அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், பா நெஞ்சமே எனக்கு என்ன பாக்கியம், நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோ. என் நெஞ்சமே ரொம்ப நல்லது நல்லது, என்ன நீ எனக்கு கிடச்சியே, எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அடிக்கடி பொழுது போகலைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும், யாரோடையே பேச முடியலையே, அதுக்காவது வெறுமை தானே பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம், ஃபோன் பேசுவோன்னா ஆழ்வார் சொல்கிறார், இப்படி மாற்றிக்கோங்களேன், உங்கள் மனசோடு பேசி பாருங்களேன். ஒரு தடவை உங்கள் மனசுக்குள்ள அழகாக
மனசோடு திரும்பி நின்று, ஏ மனசே, இன்னைக்கு எம்பெருமானை எப்படி அனுபவிச்ச? அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போனப்போ ஆண்டாளுடைய திருவுருவத்தை எப்படி உன் மனசில் வாங்கின்ற? மனசோட பேசி பழகுதல். ஆண்டாள் மானசானுபவத்திலே சிரேட்டையாக விளங்கி நின்றாள். அதான் சொல்லுவா ஆச்சாரியர்கள் எல்லாம், ஆழ்வார்களுக்கு பகவான் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது? பிரத்யக்ஷ சமானாகாரம், மானச சாட்சா்காரம். நேரில் பார்க்குறா போல இருக்கு. பஞ்சேந்திரியங்களை கொண்டு நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஆனால் மனசில் தான் அந்த அனுபவம். எம்பெருமான்கிட்ட ஏற்படுகிற அத்தனை அனுபவம் ஆழ்வார் பல பாசுரங்களில் சொல்கிறச்சு. என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி அப்படின்னு வார்த்தை சொல்கிறார். எம்பெருமானுடைய தாமரை கண்களால் நோக்காய் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் எப்படி இருக்குது ஆழ்வாருக்குன்னா, பிரத்யக்ஷம் போல நாம் எப்படி கண்ணில் அப்படி நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி மனசில் காட்டி கொடுக்குறான் பகவான். ஆண்டாள் தன்னுடைய மனதின் துணை கொண்டு திருவாய்ப்பாடியாக ஸ்ரீவில்லிபுத்தூரை பார்க்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான பார்வை! ஸ்ரீவில்லிபுத்தூரே தான் திருவாய்ப்பாடி, அங்கே இருக்கக்கூடிய பகவான் தான் கிருஷ்ணன். அந்த எம்பெருமானை நாம் எல்லாரும் சென்று அடையப் போகிறோம்னு ஒவ்வொருத்தியா எழுப்பி கொண்டு போகிற பொழுது, இப்போ நப்பின்னை பிராட்டி எழுப்ப தொடங்கினாள். நப்பின்னை பிராட்டி எழுந்துக்க மறுக்கிற பொழுது, ஏன்னர் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள ஒரு போட்டி. என்ன? என் அடியாரை நானே முதலில் சம்ரட்சிப்பேன், என் அடியாரை நான் தான் முதல்ல சம்ரட்சிப்பேன் அப்படின்னு இருவருக்குமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி. ஏன்? எதனாலேனர் எம்பெருமானுக்கு அடியார்கள் ரொம்ப உகந்தவர்களாக இருக்கா. பிராட்டிக்கு என்னடியார்கள்னு அவளுக்கு ரொம்ப உகந்தவர்களாகவும் இருக்கு. இப்போ தான் முந்தின்னு சொல்லி இருவரும் அவர்களை ரட்சிக்க ஆசைப்பட்டிருக்க, அதுக்காக இருக்கக்கூடியதுனால இவாளுக்கு தாமதமாறுது. பொறுமையாக ஆகிறார். அழகா இதை தெரிவிக்கிறார். மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை போன பாசுரத்தில் பார்த்தோம். அழகா நன்றாக மை படிந்து நீண்டிருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவள், நெடுங்கண் இளமான். இவளுக்கு பெருமாளுக்கு எப்படி சொல்றார்? அனைத்துலகும் உடைய அரவிந்தலோச்சனன். ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு? அனைத்துலகும் உடைய, எல்லா உலகங்களும் கொண்டு வந்து வச்சாலும் எம்பெருமான் திருக்கண்கள் தான் நீண்டு இருக்குமா, பரப்பு பெருசா இருக்குமா. அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனன். இப்போ தாயார் கண் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டார். நெடுங்கண் இளமான். அந்த தாயாருடைய திருக்கண் எம்பெருமானுடைய திருக்கண்ணை கொண்டு போய் தாயார் திருக்கண்ணுக்குள்ளே வச்சோம்னா ஒரு மூலையில் அடங்கிடுமா. அனைத்துலகம் உடைய அரவிந்தலோச்சனன், அவ்வளோ பெரிய நீண்ட திருக்கண்கள். ஆனால் தாயார் திருக்கண்களுக்குள்ளே ஒரு மூலையில் அடங்கும்படியாக இருக்கும். அப்போ அதை காட்டிலும் பெருசாக தாயாரின் திருக்கண்கள் என்று கொண்டாடுகிறார்கள். இப்போ என்ன தெரிகிறதுனர்? மைத்தடங் கண்ணினாய், மிகுந்த கண்ணழகு படைத்தவள், எங்களை எம்பெருமானை எங்கள் வசத்துக்கு ஆக்கி கொடுக்க வேண்டாமா? அவனை நீ உன் வசத்தில் பிடிச்சி வச்சிருந்தா எப்படின்னு போன பாசுரத்தில் சொல்லி நப்பின்னை பிராட்டியும் கிருஷ்ணனையும் மாற்றி மாற்றி எழுப்புகிறாள். அதே தான் இன்றைய தின பாசுரத்திலேயும். இன்றைக்கி நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் 33 அமரருக்கு முன் சென்று என்கிற 20வது பாசுரம். நேற்றைய தினம் நாம் 19வது பாசுரத்தை அனுபவித்தோம். குத்து விளக்கரியங்கிற பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியையும் கிருஷ்ணனையுமாக எழுப்பினாள். அதே போல இந்த பாசுரத்திலையும் கிருஷ்ணனையும் நப்பின்னை பிராட்டியுமாக எழுப்புகிறாள் ஆண்டாள். இருவருமாக எம்பெருமானும் பிராட்டியும் இருவருமாக தன்னுடைய அடியவர்களுக்கு பரிபவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் தன் அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய, அடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய பரிவு அதிகம். பிராட்டி ராவணனாலே சிறைபிடிக்கப்பட்டாள். அசோகவனத்தில் வச்சிருக்கான் ராவணன். அடிக்கடி சீதா பிராட்டியை வந்து துன்புறுத்துகிறான் வார்த்தைகளாலே. நீ ஒழுங்காக என்னை கல்யாணம் பண்ணின்று, அப்போ தான் நீ நிம்மதியாக இருக்கலாம். ராமனுடைய மாயா சிரசை கொண்டு வந்து அவள் முன்னாடி வைக்கிறான். அப்படின்னா ஒரு மாயையாலே செய்திருக்கக்கூடிய தலை, ராமருடைய தலை மாதிரி கொண்டு வந்து சீதை முன்னாடி வச்சு, பார் ராமனை நான் வதம் செய்தேன் அப்படின்னு ராவணன் காட்டுகிறான். இதெல்லாம் பார்த்து பிராட்டி ஒரு நாளும் கலங்காதவளாக, கொஞ்சம் கலக்கம் ஏற்பட தான் செய்யும். ஆனால் அந்த கலக்கங்களை கடந்து ராவணனை பார்த்து பல உபதேசங்களை பண்ணுகிறாள் பிராட்டி. என்ன சொல்கிறா தெரியுமா? ஏ ராவணா, நீ செய்தது மகா தவறு.
இது மன்னிக்க முடியாத குற்றம். பிறர்மனை நோக்காத பேராண்மை, அதுதான் தமிழர்களுடைய பண்புன்னு சொல்கிறோம். அதை போல சம்ஸ்கிருதத்திலையும் ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடி இருக்கு. மற்ற பெண்களை எப்படி பார்க்க வேணும். லக்ஷ்மணன் பிராட்டியினுடைய நகைகள் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் காட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறான். இந்த சுக்ரீவன் அவர்கள் பிரித்து காமிக்கிறான். ஒரு மூட்டை வந்திருக்குப்பா, நகை மூட்டைகளை போட்டிருக்கான். இந்த நகை மூட்டையை போட்டிருக்கிறச்சே என்னன்னு தெரியல. அதாவது பிராட்டி தான் அந்த நகைகளை மூட்டையாக கட்டி கீழே போட்டது. அதை பிரித்து காண்பிக்கிறச்சே எதுன்னு காண்பிக்க முடியுமான்னா, லக்ஷ்மணனாலே பிராட்டி திருவடிகளில் போட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்டியோ இல்லை கொலுசோ மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னர் அவன் ஒரு நாளும் பிராட்டிய திருவடியை தவிர முகத்தை பார்த்தது இல்லையா லக்ஷ்மணன். அதுதான் அவனுடைய தன்னேற்றம் என்று கொண்டாடி காண்பிக்கிறார்கள். இப்போ நீ அப்படி இருக்க தவறினாய் ராவணா, பெரிய தவறு செய்கிறாய். இதனால் என்ன ஏற்பட போகிறது தெரியுமா? உனக்கும் உன் ராஜ்யத்தில் உள்ளாருக்கும் கேடு. எல்லாரும் சேர்ந்து அழிய போகிறான். எங்கள் ராமன்டேந்து தப்பிக்கிறவான்னு உலகத்தில் யாரும் இல்லை. அவ்வளவு பராக்கிரமசாலி எங்கள் எம்பெருமான். நீ ஒன்றே ஒன்று பண்ணு. என்ன பண்ணு? பெருமாள்கிட்ட போய் நான் செய்ததெல்லாம் தவறு, என்னை மன்னித்து விடுன்னு கேட்டுடும். பிராட்டி சொல்லி அனுப்புகிறா இங்கேருந்து. அப்படி கேட்டாயாகில் உனக்கு உயிர் பிச்சை கொடுப்பான் எம்பெருமான். உனக்கு உயிர் பிச்சை கட்டாயம் கொடுப்பான். இவள் சொல்கிறா பாருங்கோ, இவ்வளவு தவறு செய்திருப்பினும் கூட நீ பெருமாள் திருவடிகளில் விழுந்தாயாகில் உன்னை ரட்சித்தே தீருவான். ஆனால் அந்த இடத்துல எப்படி தெரியுமா வாக்கியம் இருக்குது? ராவணன் குணம் தெரிகிறது பிராட்டிக்கு. ஆகையாலே பிராட்டி எப்படி சொல்கிறான்னார் அந்த இடத்துல சொல்கிறச்சே, ராவணா நீ எம்பெருமான் இடத்துல பக்கத்தில் போய் காலில் விழுற அளவுக்கு குனிந்து சொல்லுகிற அளவுக்கு உனக்கு முடியாது. ஏன்னா கடைசியில் பின்னாடி சொல்கிறான் ராவணன். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஸ்வபாவோ துரதிக்ரமஹா, என்னை இரண்டாக பிளந்து போட்டாள். விதாபஜ்யேயம் அப்யேயம். விதா என்றால் இரு துண்டாக என்னை வெட்டி போட்டாலும் நமேயம், யாரையும் நான் விழுந்து சேவிக்க மாட்டேன். வெட்டினாலும் விழமாட்டேன்னா. இப்போ எப்படிடா விழுவேன்னா, வெட்டினாலும் மேலே பார்த்து தான் விழுவேன்னா. இப்படி தான் விழுவேன வழி. இப்படி ஒருத்தர் பாதங்களில் விழுவதுன்னு என் சுவாவம் இல்லை. யார்? ராமனுடைய வாக்கு. அப்போ பிராட்டி சொல்கிறா, நீ ஒன்றே ஒன்று பண்ணு. பொய்யே உடம்புல முழுக்க, உள்ளுக்குள்ள மனசில் முழுக்க ராமர் பேரில் உனக்கு விரோதம் வச்சுக்கோ. ஆனால் வெளியில் கொண்டு போய் எம்பெருமானிடத்துல கையை மட்டும் குலுக்கி, இந்த காலத்தில் சொல்லாலே ஹேண்ட் ஷேக் அப்படின்னு கையை குலுக்கி, நானும் நீயும் நண்பனாயிட்டோம் ராமா அப்படின்னு சொன்னாலே எங்கள் பெருமாள் மன்னிச்சிடுவார். என்ன ஆச்சரியம் பாருங்க. வெளியில நீ செய்யக்கூடிய ஒரு அல்பமான ஒரு செயல், மனசுல விரோதம் வச்சுருக்க, வெளியில நீ செய்தாலே எங்க எம்பெருமான் என்ன பண்ணுவார்? மன்னித்தே தீருவர். எப்படிப்பட்ட உயர்ந்த குணம் எம்பெருமானுக்குடையது என்று இங்க பிராட்டி காண்பிக்கிறார். அதே தான் பகவான் சொல்றார். டேய் சுக்ரீவா, நீ போய் அழைச்சிட்டு வரப்பார். அழைச்சிட்டு வரச்சே அங்கே ராவணன் வந்தாலும், எதிவா ராவணஸ்வயம், விபீஷணன் இப்பதான் வந்தான், அவனுக்கு பதிலாக ராவணனே வந்தாலும் அவனையும் அழைத்து கொண்டு வா என்று காட்டுகிறார். ஆச்சரியமா. இப்ப இருவரும் விரோதிகளுக்கே இப்படி இருக்கான்னா கருணையோட அடியார்களுக்கு கேட்க வேண்டாமா? அடியார்கள் திறத்தில் எத்தனை காதலுடையவர்கள், எவ்வளவு ஆசை உடையவர்கள். எம்பெருமானார் கத்தியத்திரயம் பண்ணுறார். இப்போ கத்தியத்திரயம் அருளி செய்கிற பொழுது பிராட்டியும் பெருமாளும் வார்த்தை ஆடுகிறார்கள். அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே. அதுதான் ராமானுஜருடைய திருவடியை பிடிக்கிறோம். ஆச்சாரியன், ஜெகதாச்சாரியன் என்று ராமானுஜரை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதரும் சேர்ந்து அங்கீகாரம் பண்ணார். அவர் சரணாகதி யாருக்காக பண்ணார்? நமக்காக பண்ணார். எல்லா ஜீவாத்மாக்களும் கரை சேர வேணும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறதுக்கு வேனை அரேஞ்ச் பண்ணி, அதுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி, அங்கே பிரசாதத்தை ஏற்பாடு பண்ணி, ஒரு சுவாமியை ரெடி பண்ணி, நாம் என்ன பண்ணணும்னா ஏறி சீட்டில் உட்காந்தா போகிறோம். இதை காட்டும் ஒரு சௌகரியமான விஷயம் நமக்கு பண்ண வேண்டியது இருக்குமா? நாம் எல்லாத்தையும் பண்ணுன்னா கஷ்டம். எம்பெருமானார் ரொம்ப சுலபம். உனக்கு மோட்சத்துக்கு உண்டான வழியை ரெடி பண்ணி, மோட்சம் போனால் அங்கே எப்படி இருக்கலாங்கிறத பண்ணி, நீ இங்கேயே இருக்கிற காலத்திலே பகவத் கைங்கரியத்தை பண்ணி கொண்டு எப்படி வாழலான்னு காண்பிச்சு, நீ என்ன பண்ணிக்கணும்னார் ஆச்சாரிய சமாசிரயனம் மட்டும் பண்ணி கொள்ள வேணும். எவ்வளோ சுலபம் இது! என்ன பெரிய கஷ்டம் அது!
எளிமையான மார்க்கம். ஆகையால தான் சொல்கிறோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று சொல்வதின் நோக்கம் என்ன? மிக 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 எளிமையான மார்க்கத்தில் எம்பெருமானார் நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். எல்லாமே எம்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா மேலேந்து பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா உள்ள பார்க்கறச்சே எம்பெருமானார் காட்டிய வழியில பார்த்தா, எம்பெருமான் காட்டிய வழியில பார்த்தா ஒரே கஷ்டம். இந்த அர்ஜுனனை போல கலங்கிடுவோம் நாம. ஐயோ கிருஷ்ணா, எளிமையா சொல்லுன்னா நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லுண்டே போறையே. சில பேர் சொல்லுவா, என்ன உபன்யாசம் கேட்டதெல்லாம் அப்படியே பறந்து போச்சு, எங்கே போச்சு, தலைக்கு மேலே பறந்து போயிட்டே இருந்தது சுவாமி. இல்லை காதில் இப்படி போய் இப்படி வந்தது. இப்போ அர்ஜுனனுக்கு அப்படிதான், சொல்கிறதெல்லாம் கஷ்டமாக சொன்னால் எப்படி, ஆனால் எம்பெருமானார் எப்படி பண்ணுகிறாருன்னா அதை இனிமையாக ஆக்கி கொடுக்கிறார். இந்த பலத்தினுடைய உயர்ந்த தன்மையை நமக்கு காண்பிச்சு கொடுத்து நாம் அனுஷ்டிக்க கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பலத்தை பார்த்து செய்கிற பொழுது நமக்கு அதில் இருக்கக்கூடிய சிரமமே தெரிகிறது இல்லை. ரொம்ப எளிமையாக இருக்கு, ரொம்ப இனிமையாக காட்டி கொடுக்கப்படுகிறது. அதுதான் எம்பெருமானாருடைய பெருமை, ராமானுஜ சம்பந்தத்தினுடைய பெருமை. இப்போ எம்பெருமானார் அவர் திருவடிகளில் பிராட்டியும் பெருமாளும் கூடியிருக்கிற நன்னாளில் சரணாகதி பண்ணுறார்னு சொன்னால் யாருக்காக? நாமெல்லாம் உய்ய வேண்டும், நமக்கெல்லாம் மோட்சம் சித்திக்க வேணும். அவர் மோட்சத்திலேருந்தான் வந்தவர், திருப்பி அங்கே தான் போப்பார். அவர் ஒரு அவதார புருஷர், சாக்ஷாத் ஆதிசேஷன் தான் ராமானுஜராக அவதாரம் பண்ணவர். அவருக்கு ஒன்றும் மோட்சம் போகிறதுக்குன்னு வேண்டியதில்லை, பின்னாடி வர நமக்கெல்லாம் கேட்கணுமே, நமக்கெல்லாம் அந்த சீட்டை ரிசர்வ் பண்ணி வைக்கணுமே. அப்போ சொல்லுகிற வார்த்தை, ராமானுஜ சம்பந்தம் உடையவர்கள் மோட்சத்தை அடைபவர்களாக நிற்கக்கூடியவர்கள். ஒரு தடவை கிடாம்பி ஆச்சாங்கிற சுவாமி இங்கே அழகர் பெருமானை சேவிக்கிறதுக்காக வர. அழகர்லாம் மதுரையில் ஃபேமஸ் ஆச்சு, எங்கள் ஊர் அழகர் அப்படின்னு கொண்டாடும்படியாக இருக்கே அழகா. அந்த அழகர் ஆண்டாள் ஆசைப்பட்ட அழகர், அழகா 100 தடவை அக்கார விடுதல் சமர்ப்பிக்க வேணும் என்று. அந்த கிடாம்பியாச்சான் பக்கத்தில் நின்று அழகரை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்கிறாராம் அர்ச்சகமுகேன, ஒரு ஸ்லோகம் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆரம்பிச்சிட்டார். அவர் சொல்கிறதுங்கிறச்சு என்னன்னார், அனன்ய கதிகி, வேறு கதி இல்லை எனக்கு எம்பெருமானே, உன்னைத்தான் பற்றுகிறோம். வேறு புகழில்லாதவனா இருக்கக்கூடியவன்னா தேவரீர் திருவடி தான் சரணம்னு சொல்கிறச்சே. அப்போ கிடாம்பியாச்சானிடத்துல அழகர் வருத்தப்படுறாராம். என்ன வருத்தம் அவருக்கு அப்படின்னா, அவர் சொல்கிறார், நம்மி ராமானுஷனை இருக்க வைத்து கதி இல்லைன்னு சொல்லுவியாங்க. உனக்கு ராமானுஷரை கொடுத்து வச்சிருக்கிறச்சே, அவரை ஆச்சாரியனாக பெற்று வைத்திருக்கிற பொழுது உனக்கு வேறு புகழ் இல்லை, வேறு கதி இல்லைன்னு சொல்லுவியா? ஒரு நாளும் சொல்லக்கூடாதுன்னு வார்த்தை சொன்னார். இப்போ எம்பெருமானார் சம்பந்தம் இருக்கிறச்சே அதனுடைய தன்னேற்றம். அதனால தான் எம்பார் பாடினார், பற்ப மெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பவிந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும்னு பாடுகிறாரே எம்பார். கடைசியாக சொல்கிறார், எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. எம்பெருமானார் என்னுள்ளே புகுந்து நிற்கிறார். எம்பெருமானாருடைய சம்பந்தம் பெற்றவனாக நாம் நிற்கிறோம். அதை கொண்டாடி காண்பிக்கணுங்கிற ராமானுஷ நூற்றந்த அதில் சொல்கிறார், இராமானுஷன் எந்தன் சேம வைப்பே, இராமானுஷன் எந்தன் மாநிதியே, இராமானுஷன் என்னை காத்தனனே, இராமானுஷன் என்னை ஆண்டனனே. எத்தனை சொல்கிறார், அதற்காக எழுதி வச்சுக்கணும், நம்ம வீட்டில் இதெல்லாம் ஒட்டி வச்சுக்கணும். எவ்வளவு அற்புதம்! எம்பெருமான்கிறவர், எம்பெருமானாருங்கிறவர் எல்லா சம்பந்தமுமாக நமக்கு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட உடையவரை பெற்று வைத்தும் நாம் இழந்தோம்னு சொன்னா அப்ப எம்பெருமான் திருவள்ளுவம் எப்படி வருத்தப்படும், எவ்வளவு சோகித்து இருக்கும். ஆகையால தான் ஆச்சாரிய சம்பந்தம், அந்த சம்பந்தம் உடையவர்களுக்கு எம்பெருமானும் பிராட்டியும் மாறி மாறி அருள் செய்யக்கூடியவர்கள். 2 பேரும் விடாதவர்கள் திறத்திலே பேரன்பு பூண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இதை பல இடங்கள்லையும் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குரு பரம்பரா பிரபாவம்னு இருக்கு. குரு பரம்பரையிலே ஆச்சாரியர்களுடைய வரலாறுகள் விவரிக்கப்படுகின்றன. இந்த ஆச்சாரியர்கள் வரலாறுகளை பற்றி சொல்கிறச்சு, ஒவ்வொரு ஆச்சாரியன் திறத்திலேயும் பகவானுடைய அனுகிரகங்கிறது எப்படி இருக்கிறது, எப்படி வெள்ளமிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அதிசயமாக பார்க்கத்தக்கதாக நிற்கிறோம். அங்கே ஸ்ரீ பராசர பட்டர்
அழகிய மணவாள பெருமாள் நாயனார், இவா ரெண்டு பேரும் அந்த ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் பெற்றவர்கள். ரெண்டு பேருக்கும் தாயாரும் பெருமாளும் அப்பரிமிதமாக அனுகிரகம் பண்ணவர்கள். ரெண்டு பேரையும் பண்ண கிரந்தம் மாதிரி வேறொருவர் பண்ண முடியாதபடி சொல்ல வேண்டும். அவ்வளவு ஆச்சரியமாக பெரிய பெரிய அர்த்தங்களை எளிமையான சொற்களாலே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய மகான்கள் அவர்கள். அதில் பராசர பட்டர் சொல்லுவார், ஸ்ரீரங்கநாதனை பாடுகிறேன், ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமையை பேசுகிறேன், பல ஸ்லோகங்களால் அந்த பெருமைகளை பேசுகிறேன்னு கொண்டாடினார் பட்டர். ஆனால் ஸ்ரீரங்கநாச்சியார் பக்கத்தில் வந்தவுடனே அங்கே வார்த்தை தெரிவிக்கிறார், ஸ்ரீரங்கநாதனை காட்டிலும் அதிகமாக அவளைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஸ்ரீயம் துவத்தோப்யுச்சைஹி வயமிக பணாமகா சுணுதராம் என்று அங்கே காண்பிக்கிறார். எம்பெருமானிடத்திலே இவ்வடியவர்களும் இந்த ராமானுஜ தாசர்களும் மிக்க பரிவோடு இருக்கா. பெருமாள்கிட்டையும் பிராட்டி இடத்திலேயும் இதே மாதிரி பெருமாளும் பிராட்டியும் கூட இந்த அடியவர்கள் திறத்திலே மிக்க பரிவோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னேன், என் அடியார் அது செய்யார். யார் சொல்றார்? பெருமாள் சொல்றார், தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார்னு சொல்லுகிற வார்த்தை பகவானுடையது. தாயாருடைய திருவாக்கு, பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்சின் அபராத்யதி. இதை விளக்குகிற ஆச்சாரியர்கள் சொல்லுவா, மணல் சோற்றிலே கல் ஆராய்வார் உண்டோ. சோரே மணலை கொண்டு பண்ணதுன்னா அதில் எத்தனை கல் இருக்குன்னு என்ன முடியுமான்னு. சோரை கொண்டு பண்ணால் என்ன முடியாது, மணலை கொண்டு பண்ணுறச்சே இருக்கிறதெல்லாம் கல் தான். இப்போ தாயார் கேட்பா, இந்த உலகிலே தவறே செய்யாதவர்கள் யார் உளர்? பகவான் கேட்குறான், தாமரையாளாகிலும் அவளும் சொன்னா கூட என் அடியார் அது செய்யார் என்று எம்பெருமானுடைய திருவாக்கு. மண் நிமித்தம் கிருத்தம் பாபம் அபி புண்ணியம், என் பொருட்டு செய்யப்படக்கூடிய பாபமும் கூட புண்ணியமே என்று எம்பெருமானுடைய திருவாக்கு. இதெல்லாம் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பெரிய பலம். இப்போ இந்த 20வது பாசுரத்தில் மீண்டும் நப்பின்னை பிராட்டியையும் கிருஷ்ணனையும் எழுப்புகிறாள். அந்த பாசுரத்தை இப்போ அனுபவிக்க பெறுவோம். முதல்ல கிருஷ்ணனை முதல் பாதி பாசுரத்தாலே, அடுத்த பாதி பாசுரத்தாலே நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். இது 20வது பாசுரம். ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஒரு வரி விட்டுட்டேன். 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்ன மென்புலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த முதல் 4 வரி எம்பெருமான எழுப்பக்கூடிய வரிகள். 33 பேர் அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களுக்கு சுருக்கி சொல்கிறான். 33 அமரர் தேவர்கள்னு அர்த்தம். அவர்களுக்கு முன் சென்னு, ஆபத்திற்கு முன் சென்னு கப்பம். கப்பம்னா கம்பம் என்பது கப்பமாக கிடக்கிறது. கம்பம்னு சொன்னால் நடுக்கம்னு அர்த்தம். கப்பம் தவிர்க்கும், நடுக்கத்தை போக்கும்படியான கலியே துயிலடாய், மிடுக்கை உடையவனே துயிலட வேணும் அப்படின்னு சொல்கிறார். செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம். ரட்சிக்கக்கூடியவன் அர்த்தம், நேர்மையாளன்னு ஒரு அர்த்தம். நேர்மையாளனே செப்பமுடையாய் திரளுடையாய் பலமுடையவனே.
செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். செற்றார்கள் அப்படின்னா எதிரிகள்னு அர்த்தம். எதிரிகளுக்கு வெப்பம் என்றால் துக்கம்னு அர்த்தம். இந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய, வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலான்னு சொன்னால் சுத்தி உடையவன் அர்த்தம், தோஷமற்றவன் அர்த்தம். விமலா துயிலழாய், இது கிருஷ்ணனை பார்த்து எழுப்பக்கூடிய வார்த்தை. அதுக்கப்புறம் நப்பின்னை பிராட்டியை பார்த்து செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள், அவளுடைய திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்கக்கூடியவனான வரிகள் இது. நப்பின்னை நங்காய் பூர்த்தி உடையான நப்பின்னையே திருவே என்பதாலே சொல்லப்படாத சௌந்தரியமும் சேர்ந்து இங்கே காட்டப்படுகிறது. திருவே துயிலடாய். உக்கமும் தட்டொழியும். உக்கமும் அப்படின்னு சொன்னால் ஆலவட்டம். ஆலவட்டம்னா விசிறின்னு அர்த்தம். தட்டொளி, தட்டொழின்னா கண்ணாடின்னு அர்த்தம். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. இந்த தந்துவை இங்கேயும் வச்சுக்கணும். உன் மணாளனையும் தந்து என்ன பண்ணணும்? இப்போதே எம்மை, உன் மணாளனா கிருஷ்ணனைன்னு அர்த்தம். இப்போதே இந்த க்ஷணத்திலேயே எம்மை நீராட்டு, எங்களை எம்பெருமானோடே சேர்த்து இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்தருள வேணும், நீராட்டி அருள வேணும் என்று இந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறார். முதல்ல எம்பெருமானை துயில் உணர்த்தக்கூடிய விஷயம். இப்போ பகவான் பிராட்டி இருவரும் எப்படி இருக்கான்னார், கிருஷ்ணனும் நப்பின்னையும் என் அடியாருக்கு நான் தான் முதல்ல போவேன் என்று அவள் சொல்ல, அவளை எம்பெருமான் கால் கட்டி நான் தான் முதல்ல போவேன் என்று சொல்ல, இவள் எம்பெருமானை தன் கண்ணழகாலே மடக்கி வைத்து பிறகு இவள் போவேன்னு சொல்ல, இப்படி நடக்கிறது. ஆகையால் இந்த இருவரையும் மாற்றி மாற்றி எழுப்புகிறார்கள் இந்த பாசுரங்களில். இப்போ எம்பெருமானை பார்த்து சொல்கிறா, 33 அமரர்க்கு முன் சென்னு. 33 30 முக்கோடி தேவர்கள். ஆச்சரியம். நமக்கு அந்த தேவர்கள் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சிட்டோன்னா தலையை சுத்தம். எம்பெருமானுடைய சிருஷ்டின்னு பார்த்தா இப்படி பற்பல தேவதைகளை எம்பெருமான் உண்டு பண்ணினான். எத்தனை இருக்கா மொத்தம் அப்படின்னா 30 முக்கோடி பேர், 33 கோடி பேர் தேவர்கள் இருக்கான்னு காண்பிக்கிறார் அழகா. அதை ஒரு சுருக்கமாக சொல்லக்கூடியதையும் காண்பிக்கிறார். 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லி அழகா 8 அஷ்டவசுக்கள்னு சொல்லி காண்பிச்சு, அப்புறம் 2 அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு காண்பித்தும் கூட 33ன்னு சுருக்கமாக காண்பிக்கலான்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறதும் இருக்குது. ஆனால் 30 முக்கோடி தேவர்கள் இங்கே இருக்கா, பகவானாலே படைக்கப்பட்ட தேவர்கள். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும், தேவன் ஒருவனேன்னு இருந்தால் போராதா, இத்தனை தேவதைகள் வேணுமா, இத்தனை பேரை சிருஷ்டி பண்ணணுமா? வேதம் சொல்கிறது அழகா, நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணாதிந்திரோ ஜாயதே, நாராயணாத் பிரஜாபதய பிரஜாயந்தே. நிறைய தேவதைகள், பிரஜாபதி தேவதைகள்னு இருக்கு அழகா, அஸ்வினி தேவதைகள்னு இருக்கு அழகா, 11 ருத்ரர்கள்னு சொல்றா, 12 ஆதித்யர்கள்னு சொல்றா. இப்போ இந்தந்த தேவதைகள்ல தான் யாரா இருக்கேன்னு எம்பெருமான் சொல்றார். ஆதித்யா நாம் அகம் விஷ்ணு. ஆதித்யர்கள் 12 பேர்ல நான் விஷ்ணுபா அப்படின்னு எம்பெருமானுடைய திருவாக்கு. எல்லாவித பர்வதங்களில் பார்த்தா நான் மேரு சிகரமாக நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன். அக்ஷரானாம் அகாரோஸ்மி அகம், அக்ஷரங்களில் வைத்துக்கொண்டு நான் ஆ என்கிற அக்ஷரமாக இருக்கிறேன். இதெல்லாம் பகவத்கீதையில பகவான் சொல்ற. எந்தெந்த பதார்த்தங்களில் தான் எப்படி இருக்கிறேன். அதே போல தான் மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் வைத்துக்கொண்டு எந்த மாசமாக இருக்கேன்னார் பகவான், மார்கழி மாசமாக இருக்கிறேன். அதனால தான் ஆண்டாள் திருப்பாவையை மார்கழி மாதம் விரதம் எடுத்துட்டாட. நாம் எல்லாம் அந்த மார்கழியில் பூர்த்தியாக அனுபவிக்கணும்னு இத்தனை தேவதைகளை உற்பத்தி பண்ணானே. ஆழ்வாரே பாசுரத்தில் சொல்றார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து. இது திருமழிசை ஆழ்வார் அருளுகிறார். ஆழ்வார்களே ஆச்சரியமான ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். ஏன்னர் எல்லா சமயங்கள் தோறும் புக்கு தெரிந்தவர். ஒரு சமயம் விடலை, எல்லா சமயத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டார். உள்ளே போய் சமயம்னா அந்த சித்தாந்தங்கள்
எல்லா சித்தாந்தங்களுக்கும் போய் கடைசியாக வைஷ்ணவத்துக்குள்ளே நுழைந்த இவ்வாழ்வார், பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்ட இந்த ஆழ்வார், எம்பெருமானே பரதெய்வத்தை அப்படிங்கிறத நிலநாட்டிய திருமிழிசை ஆழ்வார், முக்கண் பிரானும் கூட இவரை கண்டு அதிசயித்து பக்திசாரர் என்று கொண்டாடப்பட்ட திருமிழிசை பிரான். ரொம்ப ஆச்சரியம். அப்படி பக்தியிலே சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய திருமிழிசை பிரான் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமான இடத்துல அத்தியந்த ஈடுபாடு. அவர் தான் இந்த ஆழ்வார்களில் சகல கலையும் வரப்பெற்றவர். அவர் பல சித்தி அற்புதமாக பெற்றவர். அவருக்கு தனி சித்திகள் உண்டு அந்த திருமிழிசை ஆழ்வாருக்கு. அவரை பற்றி சரித்திரம் கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். அவர் திவ்யதேசத்தில் போய் எந்த ஊரில் எப்படி திரும்புகிறாரோ அங்கே பார்த்தா அந்த பெருமாளும் அப்படி திரும்பின்னு இருப்பார். அவர் போகிற திக்கெல்லாம் அந்த பெருமாள் திரும்புகிறார் அழகாக அங்கேருந்து. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகான் திருமிழிசை ஆழ்வாருங்கிறவர். ஒரு பிராமணர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கிறார் திண்ணையில். அவள் யாரோ வந்து உட்கார்றாளே அப்படின்னு யோசித்து கொஞ்ச நாழி வேதத்தை நிறுத்திட்டான். வேதம் அப்படி எல்லார் காதுலையும் சொல்லிடும்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு நிறுத்திட்டான். கிளம்புறார் திருமிழிசை ஆழ்வார். நாம் இடைஞ்சல் ஆயிடக்கூடாது அப்படின்னு கிளம்பினவர், புறப்பட்டவர். பிராமணர்களுக்கு மறந்து போச்சு எங்கே நிறுத்தினோம் வேதத்தை, எதோட விட்டோம்னு தெரியல. அவள் இப்போ தலையை சுத்துறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நெல்லை எடுத்தார், நகத்தால் கீறினார். ஓ கிருஷ்ணபிரீகி இந்த தொகடத்தில் தான் விட்டோமான்னு அவள் புரிஞ்சுட்டாள். அப்படின்னா தான் சொல்லக்கூடாது. எப்படி பாருங்க, சாஸ்திர மரியாதையை காப்பாற்றுபவர்கள் பெரியோர்கள்னா அதான். நான் ஏன் பாடக்கூடாது, நான் ஏன் பூஜை செய்யக்கூடாது, நான் ஏன் கர்ப்பகிரகத்தில் நுழையக்கூடாது, இவன் பக்தனே இல்லை. சாஸ்திரம் விதித்த மரியாதையை இவன் கடைபிடித்தே தீர வேணும். திருமிழிசை ஆழ்வார் அவருக்கு தெரியறதப்ப, ஆனால் சொல்லலை. என்ன பண்ணுறார், நகத்தால் கீறார், கருப்பு நெல்ல கிருஷ்ணபிரி அப்படி உடனே ஆரம்பிக்கிறார். ஓ இங்கே தான் விட்டோமா. அப்படிப்பட்ட மகான் திருமிழிசை ஆழ்வாருடைய வைபவத்தை நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கக்கூடிய வைபவம். ஒவ்வொரு வைபவமும் நாம் பார்க்கறச்சு அந்த திருமிழிசை பிரான் கடைசியாக முடியறச்சே சொல்கிறார் நான்முகன் திருவந்தாதியில், இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான். ரொம்ப அழகான திருவாக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் இந்த திருவந்தாதிகளெல்லாம் கேட்டுட்டு தான் திருவீதி வருவர். புறப்பாடு கண்டருலக பொழுது வெளியில் வந்தாருன்னா வீதி பிரதட்சணத்தில் உற்சவ காலங்களில் பிரம்மோத்சவங்களில் எம்பெருமான் இந்த அருளிச் செயலை கேட்டுட்டு வருவர். அழகா இதில் 4வது திருநாள் இந்த நான்முகன் திருவந்தார். அப்படி சொல்லி முடிப்பா அழகா, இனி அறிந்தேன் எம்பெருமானே அறிந்தேன். என்ன, ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் நீ, இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இத்தனை தேவதைகள் சொல்லப்பட வேண்டுமா? வேதத்தை எடுத்து பார்த்தேன்னா தலையை சுத்தறது. அக்னி பகவான்கிற, வாயு பகவான்கிற விதவிதமாக சொல்லப்படுறது. வேதம் ஆரம்பிக்கிறதே தான், அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம். ஆரம்பிக்கிறதே அக்னியை கொண்டு தான் ஆரம்பிக்கிறது வேதம் ஆரம்பிக்கிறச்சு. இப்படி இத்தனை சொல்லப்பட்டிருக்கேன் நிறையா. இத்தனை தேவதைகள் வேணுமா? பகவான் இத்தனை பேரை சிருஷ்டிக்கணுமா? அவரவர்களுக்கு இத்தனை ஹவிஸ கொடுக்கணும். இந்தந்த தெய்வத்துக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணணும்னு ஒரு நிலையை உண்டாக்க வேணுமா? பல பேர் வெளியிலேருந்து கேட்குற கேள்வி அதுதான். பாருங்கோ, உங்கள் சனாதன தர்மத்தெல்லாம் குழப்பமே, எங்களுக்கெல்லாம் ஒரே இறைவன் இருக்குது, உங்களுக்கெல்லாம் விதவிதமாக இருக்குது, இது எப்படி ஏற்கும்படியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பகவான் தான் பரம காருணிகன். எப்படிப்பட்ட காருணிகன் அப்படின்னா, எல்லாரையும் நான் சொல்கிறபடி கேட்டு தான் வாழணும் அப்படி சொல்கிறவன் இல்லை. அது ஆட்டோக்ரட்டுன்னு சொல்லுவான் உலகத்தில். ஆட்டோக்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தமா? நாமெல்லாம் வாழ்றது டெமோக்ரஸின்னு பேர், மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோக்ரஸின்னு சொன்னால் அங்கே யார் மற்றவர்களை நியமிக்கணும்னு நினைக்கிறாளோ சர்வாதிகாரி ஒருத்தன் இருப்பான், அவன் சொல்கிறத தான் கேட்டு வாழ. அதை மீறி ஒன்று ஆச்சுன்னா போச்சு. ஆனால் இந்த சனாதன தர்மத்தில் தான் உனக்கு சாய்ஸ் ஒன்னோடுதுப்பா. என்ன ஃபீல்டு வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. நீ எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறியோ ஆசைப்படுறியோ அப்போவா. இல்லை இல்லை நான் கடவுள் மறுப்பாளன், அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மதம் சனாதன மதம்.
சார்வாகம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. சார்வாக மதம் என்ன சொல்றது? கடவுள் மறுப்பை பற்றி பேசுகிறது. நாஸ்திகம் தான் சொல்லக்கூடிய வார்த்தை. அதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அற்புதமாக கண்டித்திருக்கிறார்கள். இங்கே இவா பேசுகிற மாதிரிலாம் இல்லை நாஸ்திகம். எது கேட்டாலும் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உண்டா அப்படி சொல்கிறது இல்லை. எல்லாவற்றையும் காரணத்தோடு விளக்கி சண்டை போடுவதாக இருக்கும், தர்க்கம் செய்வதாக இருக்கும். ஆச்சாரியர்கள் அதெல்லாம் எடுத்து கையாளுறா. இப்போ இத்தனை தேவதைகள் இருக்கே அப்படின்னா, இப்போ பாருங்க, எல்லாரும் ஒன்றையே தான் படிக்கணும் அப்படின்னு படிப்பில் வச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு டாக்டர் கிடைச்சிருப்பாரா? இன்னைக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கிடைச்சிருப்பாரா? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிடைச்சிருப்பாரா? டிஃபரெண்ட் டிசிப்ளின், டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ். நீங்கள் அவரவர்கள் எதில் விருப்பமோ அதில் போங்கோ, அதில் திறமையில் வாங்கோ. அதை போல பகவான் என்ன சொல்கிறார்? யார் யாருக்கு எந்தெந்த குணங்கள் எப்படி மேம்பட்டு இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி தேவதைகளை ஆசிரியுங்கோள். இல்லை சுவாமி, எனக்கு சத்வகுணமே வடிவெடுத்திருக்கு, எனக்கு மோட்சமே போகணும்னா அப்போ பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவதான் ஆச்சரிக்க வேண்டும். வேதம் சொல்றது அங்கான்யா தேவதாக அப்படின்னு சொல்றது. அங்கானி அந்நிய தேவதாக, மற்ற தேவதைகள்லாம் இருக்கே எல்லாம் எம்பெருமானுடைய திருவுடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள். அர்ஜுனனுக்கு காண்பிச்சு கொடுக்குறான் எம்பெருமான். பார் அர்ஜுனா, என் திருமேனியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே, பார் அந்த திருமேனின்னு. அதுக்கு பேர் விஸ்வரூபம்னு பேர். இந்த கண்ணனா பிறந்து எத்தனை விஸ்வரூபம் காமிச்சானோ ஆச்சரியம், ரொம்ப அதிசயவங்க. துரியோதனன் சபையில காண்பிக்கிறான் எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை. இங்க அர்ஜுனனுக்கு திவ்யமான சக்ஷுஷ கொடுத்து அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கிறான். பாரபடி என்னோடது அப்படின்னு பார்த்தா எல்லா தேவதைகளும் எம்பெருமான் திருமேனியில இடம் பெற்றிருக்கு. எம்பெருமான் சர்வேஸ்வரன் சர்வோத்தமனாக நிற்கிறான் அந்த இடத்துல நிற்கிறச்சு. இது ஆழ்வார் எளிமையா பாசுரத்தை சொன்னார். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். ரொம்ப அழகான பாசுரம் இது. திருமாலையில் வரக்கூடிய பாசுரம். தொடரடி பொடியாழ்வார் அருளி செய்கிறார். தெய்வம் எங்கும் நாட்டினான், எல்லா இடங்கள்லையும் எம்பெருமான் தெய்வங்களை நாட்டி வைத்தான். ஆனால் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம், மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறவர்களுக்கு காட்டினான் திருவரங்கம். திருவரங்கத்தை காட்டி கொடுத்தான் அழகா. இதையே தான் பகவத்கீதையில் எம்பெருமான் சொல்கிறான், அர்ஜுனா தேவதைகள் எல்லாம் என்னால் படைக்கப்பட்டவர்கள்ரா, சர்வேஸ்வரன் நான் தாண்டா, சர்வோத்தமன் நான் தாண்டா. கீதைக்கு வியாக்கியானம் பண்ண 3 ஆச்சாரியர்களும் இப்படி தான் சொல்கிறான். ஆதிசங்கரர், சுவாமி ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், மூவரும் என்ன சொல்றா? நாராயணனே பரமாத்மா. ரொம்ப அடிச்சு உறுதியா சொல்ற. பரமாத்மாவாகிற நான் என்னாலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இத்தனை தேவதைகள், ஆனா அந்த தேவதைகளிடத்துல போய் பலன் கேட்க போறாளே, அவளுக்கு அந்த ஆசைய பக்தியை தூண்டுறதும் நான் தான். இவா போய் பலன் கேட்டு அந்த தேவதையிட்ட வாங்குறாளே, அந்த தேவதை கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுப்பவனும் நானே. அந்த தேவதைக்கா சக்தி கிடையாது. யார் கொடுக்கக்கூடியவன்? பரமாத்மாவாகிற நான் கொடுக்கிறேன். அப்ப பெருமாளே நான் அங்கேயே போய்கிட்டோமா? அதையும் கீதையில எம்பெருமான் சொல்றான், அடே மூளை இல்லாம அவா போலாடா. ரொம்ப பக்தி உடையவர்கள், உண்மையான சாத்விகம் உடையவர்கள் தான் என்னை உணர்ந்து பற்றுகிறார்கள். இந்த வார்த்தை சொல்கிறான் எம்பெருமான் அழகா. நன்கு ஞானம் நிரம்ப பெற்றவர்கள், உண்மை அறிவு மிக்கவர்கள், சாத்விகமான தன்மை நிரம்ப பெற்றவர்கள் என்ன பண்றா? நேரடியாக என்னை பற்றி மோட்சத்தை அடைகிறார்கள். அவர்கள் நேராக எல்லாத்துக்கும் மூலன் எம்பெருமான். அகலத்தான் சாஸ்திரம் சொல்லித்து, யாரை தியானிக்கணும் நீ? காரணம் தூ தியேயா. உலகத்தில் எவன் காரணமோ, எவன் முதல்வனோ அவனை நீ தியானிக்க வேணும். காரணம்னா உலகத்தை தோற்றுவித்து அதை காத்து அழிப்பவன் எவனோ அவனை தியானிக்க வேணும். இந்த 3 செயலையும் தனியா பண்ணுகிறவன் இல்லை, 3ஐயும் சேர்த்து பண்ணுகிறவன் தான் பகவான். படைப்பவனும் அவன்தான், காப்பவனும் அவன்தான், அழிப்பவனும் அவன்தான். இதெல்லாம் உதாரணம் இருக்கு. படைத்தல்ல பகவான் பிரம்மாவை உற்பத்தி பண்ணான். சதுர்முகனான பிரம்மா எம்பெருமானுடைய நாபிகமலத்திலேருந்து வந்தான். அதை சொல்றார் ஆச்சரியமா, வான நான்முகனையும் மலர்ந்த தன் கொப்பூழ் மலர்மிசை படைத்த மாயோன்.
அழகா எம்பெருமான் தன்னுடைய கொப்பூழ் கமலத்திலே இந்த பிரம்மாவை உற்பத்தி பண்ணினான். இந்த பிரம்மாட்டேந்து தோன்றினவன் தான் சங்கரன், அங்கேந்து தோன்றினவன் தான் அருமுகன். இப்படி சிருஷ்டி பகுமுகமாயிற்று என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா, சாஸ்திரங்கள்ல விவரித்து காட்டப்படுகிறது. இப்போ பகவான் பிரம்மாவை உற்பத்தி பண்ணி மேற்கொண்டு உலகங்களை படைக்க பிரம்மாவிடத்திலே பொறுப்பை கொடுக்குறான். என்ன சொல்றான் அங்கேருந்து எம்பெருமான்? வானன் ஆண்முகனையும் மலர்ந்ததன் கொப்பூழ் மலர்மிசை படைத்த மாயோன் என்று அவனை படைத்து விட்டு இனிமே சொல்றான் பிரம்மா, நீர் தான் இனிமே படைப்பெல்லாம் படைக்க வேணும். பிரம்மாவிடத்தில் பொறுப்பு கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பகவான் ஒரு படைப்பை படைச்சிருக்கான், ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கான். அதுக்கு பேர் என்ன? சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். பஞ்சீகரண பிரகாரத்தாலே மூல பிரகிருதியையும் மகதாதியாயிருக்கிற பிரகிருதி விகிருதிகளையும் ஆகாசாதிகளாயிருக்கிற சுத்த விருத்திகளையும் ஆக இவை எல்லாவற்றையும் அண்டமாக சிருஷ்டித்து அண்டாத் பிரம்மா சமபவது தேன சிருஷ்டமிதம் ஜகத் பத்மே திவ்யேர்க்க சங்காஷே நாப்யாமுத்பாத்ய மாமபி பிராஜாபத்யம் த்வயா கர்ம பூர்வம் மயி நிவேஷிதம். இது வரைக்கும் பண்றான் எம்பெருமான். என்ன பண்றான்? பஞ்சீகரண பிரகாரத்தாலே பகவான் படைக்கிறான். வேதம் சொல்றது சிருஷ்டியில ரெண்டு விதமான சிருஷ்டி இருக்கு. ஒன்று சமஷ்டி சிருஷ்டின்னு பேர், இன்னொன்று வியஷ்டி சிருஷ்டின்னு பேர். சமஷ்டி என்றால் பிரம்மா வரைக்கும் படைத்தல். ஆகாசம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேராபஹா, அத்ய பிருத்திவி என்று ஒன்னொன்னா ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுன்னா காற்று, காற்றிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், இப்படி எம்பெருமான் படைக்கிறான். படைச்சி அதை பஞ்சீகரண பிரகாரம்னு பேரு. இதை பாதியா வெட்டுறான், மிச்ச பாதி ஒரு 50% மற்ற பஞ்சபூதங்கள் இருக்கிற ஒரு பஞ்சபூதத்தை எடுத்துட்டு அதை பாதியா எடுத்தா மிச்ச பாதி இருக்கு பாருங்க. ஒன்னொன்று மற்ற பஞ்சபூதங்கள் மற்ற 4 இருக்கு. இந்த 4உடைய தன்மை இதுல 12.5 12.5 அந்த சதவீதம் இருக்கும். 50% வாயுவின் தன்மை இருக்கும். மித்த 4 இது இருக்கு பாருங்க, மித்த 50% மற்ற 4 பூதங்களுடைய தன்மை இருக்கு. இதுக்கு தான் எம்பெருமானுடைய சிருஷ்டிக்கு சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். கொஞ்சம் கேட்டால் தலையை சுற்றுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆகையால் அதில் நாம் ரொம்ப போக வேண்டியதில்லை. விஷ்ணு புராணம் முதலானவைகள் பார்த்தா தெரியலாம். அதன் பிறகு பிரம்மாவை படைச்சி, பிரம்மா உனக்குள்ளே இருந்து நான் படைக்கிறேன். அப்போ பிரம்மா 4 விதமாக படைக்கிறான். தேவ, திரியக்கு, மனுஷ்ய, ஸ்தாவரங்கள்னு 4 விதமாக பிரம்மா படைக்கிறான். எப்படி படைக்கிறான்? பகவான் அந்தர்யாமியாக இருந்து படைக்கும்படியாக இருக்கிறான். ரக்ஷணம், ரக்ஷணம் கேட்கவே வேண்டாம், வேதத்திலேருந்து எல்லாம் சொல்லிடுது. பகவான் தான் ரக்ஷண. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனா நாகும் சர்வா ஆத்மா, வேதம் சொல்றது. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய, எல்லாம் வேத வாக்கியங்கள். உலகத்தை படைத்து எம்பெருமான் அதற்குள்ளே அணுவாக இருந்து இயக்குகிறான். அதான் ரட்சித்தல். எம்பெருமான் ஒவ்வொன்றையும் ரட்சிக்கிறான். அவன் இல்லைன்னா நாம் இருக்க முடியாது. அப்ப ரட்சித்தல். கடைசியா பிரளயம். இப்ப அழித்தல்ங்கிறது சிவனுடைய காரியமா தானே பார்க்கிறோம். இல்ல, சிவனாலே அழிக்கப்படக்கூடிய வஸ்துக்கள் அழித்து பிறகு சிவனையும் சேர்த்து விழுங்குகிறான். இதை யார் பார்க்கிறார் அப்படின்னா அழகான ஒரு ரிஷி பார்க்கிறார். அவருக்கு ரொம்ப ஆசை. எம்பெருமான்கிட்ட பார்த்து கேட்டிருக்கிற வரம் இதுதான். எம்பெருமானே, எனக்கு ஒரே ஒரு தடவை காண்பிக்க வேணும். என்னன்னா இந்த பிரளயம் எப்படி இருக்குங்கிறத நீர் காண்பிக்க வேணும் அப்படின்னு கேட்குற. யார் அவர்? மார்க்கண்டேயன்னு பேர் அந்த ரிஷிக்கு. மார்க்கண்டேய மகரிஷி எம்பெருமானை பார்த்து, இந்த உலகம் எல்லாம் திருப்பி வயிற்றுக்குள்ளே போகிறதாமே, ஒரு தடவை அதனுடைய வியூ பார்த்தா நல்லா இருக்குமே. உலகத்தில் ஒத்தத்திற்கு ஒரு ஆசை இல்லையா? அந்த மாதிரி அந்த ரிஷிக்கு ஒரு ஆசை. பெருமாள் சொன்னார், மார்க்கண்டேயரே அன்பிப்பாக உனக்கு காமிச்சிடும் வாரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரளய காலத்தில் எப்படியெல்லாம் போடுதுன்னு உள்ள பார்த்தார். நடுநடுங்கி போனார் மார்க்கண்டே. அப்பா இப்படியா, இப்படி உலகத்தில் உள்ள போறதா? அடேங்கப்பா, இத்தனை வச்சுண்டு ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான். எல்லாத்தையும் உள்ள வச்சுண்டு ஒரு ஆலன் இலையில கண்ணுறங்குகிறாயா நீ? நடுங்கிட்டார் மார்க்கண்டேயன். இப்ப சொல்ற ஆழ்வார்கள்லாம் மார்க்கண்டேயனும் கரி, அவர் தான் சாட்சிப்பா. எல்லாத்தையும் அழிச்சு தன் வயிற்றுக்குள்ள வச்சாங்கிறது யார் பார்த்தா? மார்க்கண்டேயன். அப்ப இந்த 3ஐயும் செய்பவன், உலகத்தை படைத்து காத்து அழிப்பவனுக்கு தான் பரமாத்மா.
அப்படின்னு பேர், பரபிரம்மம் அப்படின்னு பேர், பகவான் அப்படின்னு பேர். அதனால்தான் வள்ளுவர் பயன்படுத்துறச்சு ஆதி பகவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. ஆதி பகவன் அவன்தான் முதலாவதாக இருக்கக்கூடியவன். ஆழ்வார் தமிழ்ல சொன்னார் ஆ முதல்வன். ஆ முதல்வன் பேர். பகவானுடைய முதல் திருநாமம் என்ன தெரியுமா? பேர் என்ன தெரியுமா? சாஸ்திரம் சொல்றது ஐதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாபிதானம். ஆங்கிற எழுத்து தான் நாராயணனின் முதல் பெயர். ஆன்னு சொல்லிட்டா யாரை குறிக்கும்? அது நாராயணன். சாஸ்திரமே சொல்றது, பராசரப்பட்டர் அஷ்டஸ்லோகியில சொல்றார், அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து மகாரார்த்தோ ஜீவஹா ததுபகரணம் வைஷ்ணவமிதம். இதெல்லாம் பாசுரங்களில் வர்ணிக்கிறார் அழகா. அகாரார்த்தோ விஷ்ணு. ஆங்கிற சப்தம் யாரை குறிக்கிறது? முழுமுதற் காரணமான ஆதி பகவனான பரமாத்மாவாகிற பகவானை குறிக்கிறது. அப்ப உலகத்தை படைக்கக்கூடிய பரம்பொருள் அவரவர்களுக்கு தகுந்த சாய்ஸ் கொடுக்குற. நீ வாப்பா, நீ எப்போ வரையோ என்னிடத்துல பக்தி உனக்கு எப்போ வருதோ அப்போ வரட்டும். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், எங்கெங்கேயோ போகாம எம்பெருமானே என்னை கொண்டு போய் உன் திருவடியில் சேர்த்துண்டிய. இது எவ்வளோ பெரிய பாக்கியம், இது எவ்வளோ பெரிய பாக்கியம், எனக்கு கிடைச்சிருக்கிற பரம பாக்கியம் ஆச்சு. நஞ்சியர் சொல்லுவாரான், ஒவ்வொரு முறையும் சொல்லுவாரான் நஞ்சியர், உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை கொண்டாடக்கூடிய திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி பாசனம் வரச்செல்லாம் நஞ்சியர் கண்ணநீரோடே இருப்பாரான். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயோ குணமில்லை, விபூதி இல்லை இப்படின்னு சொல்லி சொல்லி போந்த என்னை கொண்டு போய் பராசரப்பட்டர் திருத்தி குணமுண்டு விபூதி உண்டுன்னு சொல்றதுல சேர்த்தாரே, ராமானுஜ சம்பந்தத்தை காட்டினாரே. என்ன பாக்கியவான், என்ன பாக்கியவான்னு கொண்டாடுவார். இப்ப 33 இத்தனை தேவதைகளை சிருஷ்டித்தான்னா அவர்களை ரட்சிக்கிற பொறுப்பு எம்பெருமானுக்கு. படைச்சி வச்சாச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏதோ அவங்கெல்லாம் படைச்சாச்சு போயிட்டு வாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த 33 இருக்கக்கூடிய அமரர்களுக்கு முன் சென்று, அவளுக்கு பேர் என்ன? அமரர். அமரர்னா மரணம் இல்லாதவர்கள். அது ஒரு பெரிய கதை. எம்பெருமானிடத்துல பெருமாளே நாங்கள்லாம் ஜீவிதம் இருக்கணும், அதுக்கு என்ன வேணும்? அமிர்தம் வேணும், எங்களுக்கெல்லாம் அமிர்தம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த க்ஷீராப்தியை கடையிற அற்புதமாக பெரிய பர்வதத்தை கொண்டு வந்து நட்டு வச்சு வாசுகியை அதையே நானாக ஆக்கி, மடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக வைத்து கொண்டு பெரிய கடையரா இங்கும் அங்கும் இப்படி கடையரைச்சு அங்கேருந்து அமிர்தம் கிடைக்கிற. அந்த அமிர்தத்தை பங்கு கொடுக்கறச்ச அங்கே ஒரு சண்டை அழகா பார்த்தா அந்த அசுரர்கள், அது என்னமா தேவர்களுக்கே போயிட்டு இருக்கு, டக்குன்னு அங்கே 2 பேர் உட்காந்து கொஞ்சம் நாமும் போய் எடுத்துப்போமே அப்படின்னு அங்கே போய் உட்காரச்சு. அவன் தலையறுப்புண்டும்படியாக செய்யும்படியான காரியங்கள் அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்திருக்கக்கூடிய சாயல் யார் செய்தார்னா எல்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். ஆழ்வார் அழகாக வர்ணிக்கிறார். இதெல்லாம் வங்கக்கடலில் இருந்தால் எப்போ டைம் இருக்குன்னு தெரியாது, அங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகும், பதவுரையோடு முடிச்சிருவோம் கூட நினைக்கல. அப்போ அங்கே தெரிவிப்பார் அழகா எப்படி இருக்கான்னார். எம்பெருமான் அமிர்த மதனம் பண்ணுகிறானா, இந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணுறான்னா கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க, கீழேயே பார்த்துட்டு இருக்கா. ஆழ்வார் கேட்குறாரு, முட்டாள்களே என்ன உண்மையான அமிர்தம் மேலே இருக்கு, கீழே பார்த்துட்டு இருக்கேள. ஆழ்வார் வர்ணிக்கிறார், அங்கே 1000 தோளால் அலைகடல் கடைந்தான். எம்பெருமானுடைய திருவுருவம் எப்படி இருக்கு? ஆறாவமுதே, அந்த அமுதமாக இருக்கக்கூடிய அந்த திருவுருவத்தை விட்டுட்டு உப்புச்சார் வருமானு பார்த்துட்டு இருக்கா கீழே. தான் தான் அப்படி கிடைக்கிறான் அவர்களுக்கு உதவி பண்ணிட்டு. அப்போ 33 அமரர்க்கு சாகாதவர்களுக்கு என்ன பண்ணுறான் எம்பெருமான்? முன் சென்றுன்னு சொன்னால் அவர்கள் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னே சென்று. சில இடங்களில் காமிப்பான், எல்லாம் போன பிறகு தான் சைரன் அடிச்சுன்னு வருவான். என்னடா அப்போ போலீஸ் வேன் வந்து நிற்கிறது பாருங்க. அப்படிதான் நமக்கெல்லாம் படத்தில் முடிகிற மாதிரி காண்பிக்கிறச்ச. பகவான் எப்படின்னார்? 33 அமரருக்கு முன் சென்று, ஆபத்திற்கு முன் சென்று என்ன பண்ணுகிறான்? கப்பம் தவிர்க்கும். கப்பம் என்றால் நடுக்கம். கம்பம்ங்கிற சப்தம் கப்பமாக ஆகி கிடக்கிறது. அந்த தேவர்களுக்கு ஏற்படுகிற நடுக்கம். தேவாஹா ஸ்வர்க்கம் பரித்யஜ்ய,
தேவர்கள் பல முறை சொர்க்கத்தை இழந்திருக்கா. நாட்டை காப்பாற்றுவதற்கு சக்தி இல்லாத அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் சொர்க்கத்தை இழந்தவர்களாக தேவர்கள் இருந்திருக்கா. அப்போல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நடுக்கம் இருக்கே, அந்த நடுக்கத்தை போக்கினவன் பகவான். கப்பம் தவிர்க்கும். இந்த கப்பம்னு சொன்னால் கம்பம், நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய கலியே துயிலழாய், மிடுக்கை உடையவனே நீ எழுந்திருக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறாய் இந்த இடத்துல. இப்போ ஆண்டாள் இதெல்லாம் சொல்கிறாளே, என்ன காரணம்னா மேலெழுந்த வாரியா இதெல்லாம் உள்ளுக்குள்ள வேற ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அப்படி என்ன பொருள் இருக்கு? ஆண்டாள் கேட்குறா, 33 பெருமாளே நீ யாரையாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணால் 33 கோடி பேர் இருந்தால் தான் காப்பாற்றுவேன், 5 லட்சமாக இருந்தால் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்கிறியா? நீ எதானே அப்படி எதான சங்கியை வச்சுட்டு இருக்கியா? இந்த சங்கியை இருந்தால் தான் பண்ணுவேன், இல்லைன்னா அதற்கு மேலே நான் பண்ணுவதில்லை அப்படின்னு நீ ஏதாவது வைத்து கொண்டு இருக்கிறாயா? இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒருவர் ஒரு ஜீவாத்மா கிடைச்சா கூட உட்கார வச்சு அவர்களுக்கு சத் விஷயங்களை போதிப்பான். அவன் இழக்க ஒண்ணாது, எப்படியோ கேட்க வேணும், அவன் எப்படியோ அந்த விஷயங்களை சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேணும். இதுதான் ஆச்சாரியர்களுடைய ஆசை, பேராசை. அழகா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூரத்தாழ்வான் இடத்துல ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் கற்றுக்கொள்றவன் என்ன ஆசைப்பட்டான்னா, உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன்னு ஊருக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு இந்த ஆன்லைன் வந்த பிறகு நிலைமை அப்படி தான் இருக்குது. உண்மையிலேயே யார் காலக்ஷேபம் கேட்குறா, யாரெல்லாம் அவளுக்கே நமக்கு சொல்கிறவர் யார் அப்படின்னே கூட தெரியுமான்னு டவுட்டு தான். இந்த ஆன்லைனில் அப்படி தான் ஓடின்னு இருக்கு நம்ம பார்க்குறச்சே. இப்போ அந்த காலத்தில் நான் இவர்கிட்ட கற்றுக்கிறேன்னு தெரியக்கூடாது. ஆனால் வித்தியை எப்படி கற்றுக்கணும் தெரியுமா? தத்வித்தி பிரணிபாதேன பரிபிருஷ்ணேன சேவையா, ஆச்சாரியர்கள் திருவள்ளம் உகக்கும்படியாக தொண்டு செய்து அவர்கள் விரும்பியபடி இருக்கக்கூடிய சேவைகள் செய்து அப்புறம் அவர்கள்ட்ட அடிபணிந்து விஷயங்களை கற்றுக்கணும். இப்போ அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை, ஆனால் அடிபணிந்தேன்னு இருக்கக்கூடாது, இவர்கிட்ட கத்துண்டேன்னு ஊருக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒருவன் கேட்டான்னா கூரத்தாழ்வான் சொல்லார், கற்றுக் கொடுக்கலாமேன்னு. பரவாயில்ல, உனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்கே, கற்றுக் கொடுக்கலாமே. எங்கே? இந்த மறைஞ்சி தோப்பில் போய் மறைவாக எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஊரில் யாருக்கும் தெரியக்கூடாது, நீர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீர். சொல்லிக் கொடுக்கலாமே. சொல்லிக் கொடுக்குறார். யாரோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சான்னா கூரத்தாழ்வான் புஸ்தகத்தை தான் வச்சுன்னு சொல்கிறார். சரி அடுத்த பாடம் என்ன சுவாமி அப்படின்னு இவர்கிட்ட அவர் கேட்குறார். கூரத்தாழ்வான் கற்றுக்கிற மாதிரி அவர் காண்பிக்கிறார். அப்படின்னா எவ்வளவு இந்த ஆச்சாரியர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எண்ணம்ங்கிறத பாருங்க. ஆண்டாள் கேட்குறா, நாங்கள்லாம் குறைச்சலான பேருங்கிறதுக்காக எங்களை காப்பாற்ற மாட்டியா? 30 கோடி தேவர்கள் இருந்தால் தான் காப்பாற்றுவியா? அடுத்த கேள்வி கேட்குறா, ஆண்கள் என்றால் தான் காப்பாற்றுவியா, பெண்கள்னா காப்பாற்ற மாட்டியா கிருஷ்ணனே? அடுத்தது 3வதாக கேட்குறா, அவர்களெல்லாம் அமரர்கள், சாகா வரம் பெற்றவர்கள், அவர்களைத்தான் காப்பாற்றுவியா, எங்களை காப்பாற்ற மாட்டியான்னு. இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அந்த அர்த்தம் உள்ள ஒழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு சப்தம், என்ன நல்லா இருக்கீங்களா இப்படி கேட்கறது வேற, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது வேற. எந்த டோன்ல பேசணும்? இப்போ ஆண்டாள் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ளே சில பொருள்கள் உள்ளடக்கி எம்பெருமான கேட்குறான். அடுத்தது கேட்குறா, அமரருக்கு முன் சென்று அவர்களுக்கெல்லாம் ஆபத்து வருவதற்கு முன்னே போய் ரட்சிக்கிறாயே, ஆபத்து வந்த பிறகு எங்களை காப்பாற்ற மாட்டேங்கிறியே, எங்களுக்கு கருணை புரிய மாட்டேங்கிறியே எம்பெருமானே. இதெல்லாம் எப்படி வருகிறது என்றால், எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தாலே சொல்லுகிற வார்த்தை. உறவு முறை நன்றாக நெருங்கி இருக்கக்கூடிய உறவு முறை என்றால் என்னவும் சொல்லலாம். அம்மாவும் பிள்ளையும் சண்டையும் போட்டுக்கலாம், ஒன்றா சேர்ந்து கொண்டாடிக்கலாம். அதை போல இந்த இடத்துல எம்பெருமானும் ஆண்டாளும் முன் சென்று அவர்களுக்கு நீ சென்று ரட்சிக்கிறாய், நாங்கள் உன் அருகிலே வந்து நிற்கிறோம், இப்போ எங்களை காப்பாற்ற மாட்டியா? கப்பம் தவிர்க்கும், அவர்களுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை போக்கினாயே, நாங்கள்லாம் இந்த குளிரில் நடுங்கின்னு இருக்கோம், இன்னும் ஒன்று அடையலைங்கிற வருத்தத்தோடு இருக்கோம், எங்களை ரட்சிக்க மாட்டாயா அப்படின்னு ஆண்டாள் உள்ளுரை பொருளாக இதை வைத்து கொண்டு கேட்கிறாள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார். அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும்.
அந்த தேவர்களுக்கு எந்த குறை ஏற்பட்டாலும் எங்கே போய் விழணும்னா எம்பெருமான் திருவடிகளில் தான் விழணும். இந்த தேவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்குண்டான சாமர்த்தியம் பெற்றவர்கள் அல்லர். யார் திருவடிகளில் போய் வரணும்? இவர்களை படைத்த பரமாத்மா சர்வேஸ்வரன் திருவடிகளில் தான் விழணும். யாருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும், பிரம்மாவுக்கு ஏற்படுறது, இந்திரனுக்கு ஏற்படுறது, சிவனுக்கு ஏற்படுறது, எல்லாரும் எங்கே போய் நிற்கணும்? பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளிலே. அவன்தான் அவர்களுடைய ஆபத்தை போக்குபவனாக நிற்கிறான். நமக்கு வர ஆபத்தை போக்குறவன் மட்டும் இல்லை எம்பெருமான், தேவர்களுக்கு வருகிற ஆபத்தையும் போக்குபவன் முன் சென்று. அந்த மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கு, எத்தனை இடங்கள்ல சொல்லலாம். ராவணன், அவனை அழிப்பதற்கு தேவர்கள் பிரார்த்தனை. மகாபலி, அவனை அழிப்பதற்கு தேவர்கள் பிரார்த்தனை. கம்சன், அவனை அழிப்பதற்கு தேவர்கள் பிரார்த்தனை. ஹிரண்யகசிபு, அவனை அழிப்பதற்கு தேவர்கள் பிரார்த்தனை. எல்லாம் தேவர்கள் செய்த பிரார்த்தனை. எம்பெருமானே கொஞ்சம் காப்பாற்ற மாட்டியா, கொஞ்சம் காப்பாற்ற மாட்டியா. அப்போ தான் எம்பெருமான் சொல்கிறான், கவலைப்படாத. அழகாக ஸ்ரீராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இருக்குது. எல்லா தேவதைகளும் கூடியிருந்து எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்க எம்பெருமான் அவர்கள் முன்பு தோன்றி சொல்கிறான், அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணேன்? பிதரம் ரோச்சயா மாச ததா தசரதம் நிருபம். நான் தசரதனுக்கு மகனா பிறப்பதற்கு அப்படி சொல்லலை, தசரதனை என் தந்தையா செலக்ட் பண்ணிட்டேன்னா எம்பெருமான். நாமெல்லாம் அப்படி செலக்ட் பண்ண முடியுமா? அவர் ஒருத்தர் தான் அப்படி செலக்ட் பண்ணிக்க முடியும். அழகா தசரதனை என் தகப்பனாக முடிவு செய்தேன், அவனுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன், உங்களை எல்லாரையும் ரட்சிக்கப் போகிறேன் என்று எம்பெருமானுடைய அற்புதமான ஒரு திருவாக்கழகா. இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் நமக்கு காட்டப்படுகிற விஷயங்கள். பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அந்த தேவர்கள் கொண்டாடுவது, கிருஷ்ணன் அவதாரம் பண்ண உடனே தேவர்கள் கொண்டாடுவது, எம்பெருமான் ராவணனை வதம் செய்த பிறகு தேவர்கள் கொண்டாடுவது, இதெல்லாம் நமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விதம். இதை தான் அற்புதமாக கொண்டாடி காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். முன் சென்று, அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன் சென்று, கப்பம், கப்பம் என்றால் நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய, கலியே துயிலடாய் மிடுக்கை உடையவனே அப்படின்னு சொல்கிறாரடா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். செப்பமுடையாய், இந்த காலத்தில் தேடி பார்த்தாலும் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு குவாலிட்டி. அது என்ன சுவாமினா? நேர்மை. ஆங்கிலத்தை சொல்கிறான் இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். நேர்மை உடையதாக இருக்கக்கூடிய தன்மை. பகவான் தன்னை ஆசிரியத்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு மிக 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 நேர்மையாளனாக இருக்கக்கூடியவன். அதான் சொல்கிறான், ஆண்டாள் செப்பமுடையாய். ரட்சித்தல்ங்கிற ஒரு குணமும் கூட இதனாலே சொல்லப்படுகிறது. ஆனால் நேர்மைங்கிற குணம் மிகுதியாக காட்டப்படுகிறது. தன்னை யாரெல்லாம் அடியார்கள் பற்றினார்களோ அவர்களிடத்தில் மிகுந்த நேர்மையாளனாக இருக்கக்கூடியவன் பகவான். அடுத்தது சொல்றார், திரளுடையாய். திரள்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம், பராபிபவன சாமர்த்தியம். எதிரிகளை அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதை எங்க காண்பிப்பான்னா எதிரிகளுக்கு காண்பிப்பான். செப்பமுடையாய் திரளுடையாய். எப்படி பாருங்கோ, ஒரே பகவான், எல்லாருக்கும் பொதுவான பகவான், பொது நின்ன பொன்னங்கழல் சாமானியம் அதிதெய்வதம் என்று எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பரமாத்மா தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு நேர்மையாளனாகவும், தனக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அவர்கள் பலத்தை அழிப்பவனாகவும். பகவான் எப்படி அப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் ஒன்று போல தானே இருக்கணும். அவனுக்கு விரோதிகள்னு யார் இருக்க முடியும்? அதை கேட்ட ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் சொன்னா, எம்பெருமானுக்கு விரோதிகள்னு இல்லை, அவன் அடியவர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள் தான் எம்பெருமானுக்கு விரோதி. அடியவர்களுக்கு யார் விரோதி? பகவானுக்கு யார் விரோதியோ அவர்கள் தான் எம்பெருமானுக்கு, அதாவது அடியவர்களுக்கு விரோதியாக இருக்க முடியும். இப்படிதான் ஆச்சாரியர்கள் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறான். செப்பமுடையாய், நேர்மையாளன். நேர்மையாளன்னா தன் திருவடிகளை பற்றி நிற்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் கைவிடாதவனான எம்பெருமான். யார் எதிர்த்தாலும் அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான். விபீஷணன் லங்கையிலேருந்து புறப்பட்டுட்டான்.
ராவணன் தம்பி மகாபச்சாரத்தை செய்தான். ராவணன் சொல்லி பார்த்தான், உபதேசத்தை கேட்கல. ராவணன் விபீஷணனுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? எங்கள் குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பே, போ, எங்க குலத்துல பிறந்தே நீ, உன்னை உயிரோடையே வைக்கக்கூடாது. கேட்டான் விபீஷணன், இங்க இருந்தா சரியில்லை, தர்மம் இல்லாத இடம், நான் இங்க இருக்க மாட்டேன். இதுதான் விபீஷணனுக்கும் கர்ணனுக்கும் இருக்கிற வேறுபாடு. விபீஷணன் எப்படி பிறந்தவனா இருந்தான்? தர்மம் இல்லாத இடத்துல நான் வாழ மாட்டேன், நீ சொந்த அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல. கர்ணன் இல்லை இல்லை, நீ என் நண்பனா இருந்துட்ட, ஆகையாலே நீ அதர்மிஷனா இருந்தா கூட இருக்க. அதான் பெரிய தப்பு. கர்ணன் ஆகையால தான் அழிந்து போனான். கர்ணன் அவனை போல தர்மவான் இல்லை. ஆனால் கர்ணன் அவன் அழிவை தானே தேடிக்கொண்டவனாக ஆனான். விபீஷணன் வாழ்ந்து போனான். விபீஷணஸ்து தர்மாத்மான்னு கொண்டாடும்படி ஆனான். இப்போ வந்துட்டான், பரித்தியக்தா மயாலங்கா, எல்லாம் என்னால் விடப்பட்டதுன்னு சொல்லிட்டான் விபீஷணன். விபீஷணன் வந்தான்னு உள்ள போய் செய்தி சொல்ல முதல்ல சுக்ரீவ மகாராஜரை பெருமாள் கேட்குறார், பா சுக்ரீவா, விபீஷணன் வந்திருக்கான், என்ன பண்ணலான்னார். வத்தியதாம், அவனை கொலை செய்ய வேண்டும். முதல்ல அவனை வதம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான், அவனை காலை வெட்டிடணும், அவனை கையை எடுத்துடணும், எதையோ சொல்லிட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும். பெருமாள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டார். கடைசியாக அவர் ஒரு கதையை சொன்னார். அப்பா, பெரியோர்கள் சொல்லி நாம் ஒரு உயர்ந்த விஷயம், இந்த ஒரு சரித்திரம் சொல்கிறேன் கேளுங்கோ. ஒரு கானகத்தில் ரொம்ப அற்புதமான வியாகர மர்க்கட சம்வாதம்னு ஒரு சம்வாதத்தை எம்பெருமான் காண்பிக்கிறார். இது சரணாகதி சாஸ்திரத்தினுடைய மேன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு சாஸ்திரம். வியாகர அப்படின்னா புலின்னு அர்த்தம், மர்க்கட்டம்னு சொன்னால் குரங்கு. அந்த புலிக்கும் குரங்குக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் அதை காண்பிக்கிறார். யாரோ ஒரு மனிதன் வழி தெரியாமல் காட்டில் மாட்டின்றான். காட்டிலே மாட்டின்று அந்த மனிதன் தெரிந்து கொண்டு இருக்கிறச்சே ஒரு புலி துரத்துகிறது. இந்த புலி துரத்துறதை கொண்டு பயம் ஏற்பட்ட மனிதன் ஓடுறான் வேகமாக. ஏதோ ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் மேலே ஏறி போய் உட்காந்து அங்கே பக்கத்தில் பார்த்தா அது ஒரு பெரிய குரங்கு அங்கே உட்காந்துருக்கு. போச்சு போ, புலிகிட்டேன்னு தப்பிச்சு இதுக்கிட்ட மாட்டின்டோமா அப்படின்னு இந்த மனுஷனுக்கு பயம் இருக்குது. அப்போ அந்த மனுஷனை பார்த்து அந்த குரங்கு பேசித்து, இந்த இடத்துல குரங்குன்னு சொல்கிறான், பிராட்டி அதை கரடின்னு சொல்கிறான், ரெண்டாகவும் கொள்ளலாம். இப்போ அந்த குரங்கு பேசித்தான் அந்த மனுஷனை பார்த்து, அப்பா நீ கவலைப்படாத, என்கிட்ட நீ வந்திருக்க, என்னுடைய இடத்துல நீ என்னை ஆசிரியித்து வந்திருக்க, எனக்கு நீ விருந்தாளி, உன்னை காப்பாற்றாமல் நான் விட மாட்டேன். உடனே இவனுக்கு ரொம்ப சௌகரியம், அப்பா நல்ல வேளை, நல்ல இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கிறச்சே. அப்போ அந்த குரங்கு கொஞ்ச நாளி தூங்குறது. இப்போ இவன் விழிச்சின்னு இருக்கான் இந்த மனுஷனானவன். அப்புறம் இவன் தூங்குறான், கொஞ்ச நாள் அது விழிச்சின்னு இருக்கு. இப்படி தான் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ முதல்ல அந்த கீழே இருக்கக்கூடிய புலி பார்த்துது, இந்த எப்படியாவது இந்த மனுஷனை வேட்டையாடிடணும். அப்போ கேட்டுதான் அங்கேருந்து, ஏ குரங்கே, நானும் நீயும் ஒரே ஜாதி, விலங்கா இருக்கிறவன், மனுஷன் வேற ஜாதி, அவனை தள்ளிவிடு. அப்போ உடனே அந்த குரங்கு சொல்லித்தான், இல்லை இல்லை, என் வீட்டில் அடைக்கலம் புகுந்தான், இவனை காப்பாற்றியே தீருவேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனுஷன் அவன் விழிச்சுட்டான், குரங்கு படுத்துட்டு இருக்கிறச்சே. இப்போ இந்த புலி கேட்டு இந்த மனுஷனை பார்த்து, நீ அந்த குரங்கை தள்ளி விட்டுடு, உன்னை உயிரோட விட்டுடுறேன். நம்ம மனுஷ புத்தி தான் தெரியுமே. உடனே தள்ளி விட்டான் அந்த தூங்குற குரங்கு. அது கீழே விழுந்துடுது. அப்போ முழிச்சு பார்த்தா புலி உரிமை வேகமாக வருது பக்கத்தில். அப்போ அந்த புலி சொல்கிற வார்த்தை, மனுஷனுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கோ, இவன் எப்படிப்பட்டவன்னு உணர்ந்துகொள், இப்போ நீ மேலே ஏறி அதை தள்ளி விடுன்னு. அது மேலே ஏறித்து இப்போ மனுஷன் பயந்து கொண்டு நிற்கிறாங்க. அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்த குரங்கு அப்பையும் சொல்லித்து, இப்பையும் நான் உனக்கு கொடுத்த அடைக்கலத்தை மீற மாட்டேன். நீ உன் சுபாவத்தில் நீ கெட்டவனா இருக்கலாம், ஆனால் என்னிடத்திலே வந்தவனை ஒரு நாளும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். பகவான் சொன்னார், ஒரு சாதாரண ஒரு குரங்கு கரடிக்கே அந்த சுபாவம் இருக்குன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ இருக்கணும், நமக்கு எப்படி இருக்கணும். ஒரு சரணாகதியின் காலில் விழுந்தவனை நாம் எப்படி ரட்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அபயம் சர்வபூதேபியோ ததாமி, எல்லாருக்கும் அபயம் அளிக்கிறேன், என் திருவடியை யார் தஞ்சம் என்று பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன். இதுதான் ஸ்ரீராமாயணத்தில் ஏற்பட்டிருக்கிற உயர்ந்த குணம். சரணாகத வத்சலன்னு பேர் பகவானுக்கு. ஸ்ரீராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம்னு பேர்.
சரணாகதியின் பெருமையை காட்ட வல்லது. இந்த இடத்துல என்ன தெரிகிறது? செப்பமுடையாய், நேர்மை உடையவன் பகவான். தன்னை சரணாகதி பண்ணணும்னு ஆசைப்பட்ட விபீஷணனுக்கு யார்கிட்டேந்தும் காப்பாத்துறான், சுக்ரீவன் முதலானவர்கள்டேந்தும் காப்பாற்றி கொடுக்குறான் பகவான். செப்பமுடையாய், நேர்மையாளனா இருக்கான். அதே எதிரிட்டு இருக்கக்கூடிய ராவணன், அவனை என்ன பண்ணான்னா திரளுடையாய், தன்னுடைய பலத்தாலே ராவணனை பகவான் அழித்தான். ஏற்கனவே பார்த்தோம், கிள்ளி களைந்தானை. ரொம்ப சுலபம், ராவணவதம் என்பது எம்பெருமானுக்கு சுலபமாக பண்ணக்கூடிய விஷயம். அவனை நெஞ்சாரல் படும்படியாக கொன்றான் எம்பெருமான். ஒரே ஒரு தாய் வயிற்று பிள்ளை விபீஷணன், அதே முன்பிறந்தவன் ராவணன். ராவணனை அழித்தான், விபீஷணனை வாழ்வித்தான். இந்த சொல்றார் இந்த இடத்துல செப்பமுடையாய். அடுத்தது திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும், எதிரிகளுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவரான விமலா. விமலான்னு சொன்னா பரிசுத்தமானவன் அர்த்தம். திருப்பானாழ்வார் ஒரு திவ்ய பிரபந்தம் பண்ண, குழந்தைகள்லாம் எங்கள்கிட்ட பாசுரங்கள் கற்றுக்க வருவோம். நாம் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை தயார் பண்ணியிருக்கோம். திவ்ய பிரபந்தம் கற்றுக் கொடுத்து சின்ன வயசுலேருந்து ஒரு 26 வருஷம் முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன குழந்தைகள்லேருந்து வருவாள். ஒரு 4 வயசு, 5 வயசு, 3 வயசுலேருந்து கூட வந்திருக்கா. அந்த குழந்தைகள் கற்றுண்டே வரைச்சி அவளை எந்த ஆழ்வார் ரொம்ப பிடிக்கணும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் தான் சுவாமி. ஏண்டா கையில் தாளம் இருக்கு, ஜம்முன்னு பாடிட்டு பாரா. இல்லை, அந்த ஆழ்வார் தான் இருக்கிறதுலையே குறைச்சலான பாசுரங்கள் பாடினார். 10 பாசுரத்தை பாடி முடிச்ச. மற்ற ஆழ்வார்கள்லாம் பாடி இருக்கா பாருங்க, அவர் பாட்டுக்கு பாடின்னு இருக்க. 1000 இவையுமோ ஒரு 10, நம்ம ஆழ்வார் 1000 ஒரு 10, இன்னும் எவ்வளோ இருக்குது, 990 இருக்கு போங்க. திருமங்கை ஆழ்வார் அதுக்கு மேலே, அவர் ஒரு 1000. எல்லாம் ஆளாளுக்கு 1000 எங்க ஆழ்வார் பாருங்க, திருப்பான ஆழ்வார் 10 பாசுரத்தில் முடிச்சிட்டார். அதுக்கு என்ன பேருன்னார், அமலன் ஆதிபிரான் அப்படின்னு பேர். அழகா இதுக்கு பேரே அமலன் ஆதிபிரான். தமிழில் ஒரு மரபு இருக்கு, பாசுரங்களின் முதல் தொடக்கம் இருக்கே அதுவே பேராக அமைவது. இது முதல் பாசுரத்தில் முதல் வரி, அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன உக்கின்னதே. 10 பாசுரங்கள் பாடுற, 10 ரத்னமான பாசுரம். திருவாய்மொழி 1000 என்ன அர்த்தமோ இந்த 10 பாசுரத்தில் அந்த அர்த்தம் சொல்ற. பிரணவத்தினுடைய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை முதல் 3 பாசுரத்தில் காண்பிக்கிறார். அமலன், அதுக்கடுத்தது காண்பிக்கிறச்சு உவந்த உள்ளத்தனாய். 3வது மந்திபாய் அகார உகார மகார இதி தானே கதா சமபரத்ததே ததோம் இதி என்று பிரணவத்தினுடைய சாரமாகவும் காட்டப்படுகிற அற்புதமான விஷயம். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. ஸ்ரீ வைகுண்டம், திருப்பார்க்கடல், திருவவதாரங்கள், உகந்தருளின நிலங்கள் எல்லாம் பெரிய பெருமாளே ஆனா போலே அவ்வோ அவதாரங்களில் உண்டான குணச்சேஷ்டிதாதிகள் எல்லாம் பெரிய பெருமாள் பக்கலிலே காணலாம். இது ஒரு வியாக்கியானம். என்ன சொல்றார்? அமலநாதிபிரானில் தெரிவிக்கிறார், ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதநாதனா இருக்கான், திருப்பார்கடலில் க்ஷீராப்திநாதனாக இருக்கான், அவதாரங்களில் பல அவதாரம் எடுத்திருக்கான். மீனாய், யாமையுமாய், நரசிங்கமுமாய், கேழலா, எத்தனையோ எடுத்திருக்கான் எம்பெருமான். இப்போ இத்தனை அவதாரங்களும் யாருன்னா எல்லாம் பெரிய பெருமாள் தான். பல திவ்யதேசங்களில் பல அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கலாம். திருப்பானாழ்வாருக்கு யாருன்னா எல்லாம் பெரிய பெருமாள். ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுருக்காரு பாருங்கோ, அவர் தான் எல்லாம். அப்போ இந்த அவதாரங்களில் ஒவ்வொரு ரசம் இருக்குமே. ராமன்ட்ட ஒரு குணம் இருக்குது, கிருஷ்ணன்ட்ட ஒரு குணம் இருக்குது, நரசிம்மன்ட்ட ஒரு குணம் இருக்குது, வாமனன்ட்ட ஒரு குணம் இருக்குது. இந்த குணமெல்லாம் எல்லாம் பெரிய பெருமாள் பக்கலிலே காணலாம். ஸ்ரீரங்கநாதர்கிட்ட அந்தந்த குணங்களை அங்கங்கே பார்த்துக்கலான்னு. அந்தி போது அவுணன் உடல் இடந்தானே ஸ்ரீரங்கத்தில் அந்த வியாக்கியானம் பண்ணுவார்.
அதை போல இங்கே காண்பிக்கிறார் அழகா. எதெல்லாம் எந்த அவதாரங்களில் என்ன ரசம் பார்க்கணுமோ எல்லாம் இந்த ஸ்ரீரங்கநாதர்கிட்ட பார்த்துக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்தவர் யாரு? திருப்பானாழ்வார். அவர் தான் காமிச்சு கொடுத்த. அவர் தொடங்குற அந்த திவ்ய பிரபந்தம் எதுனா அமலன். அமலன்னு சொல்றார் அழகா. இப்போ அமலன்னா என்ன? குற்றமற்றவன். திருப்பி சொல்றார் நிமலன். முதல்ல அமலன், விமலன், நிமலன், நின்மலன் என்று 4 திருநாமங்களை இடுகிறார் அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4த்துக்கும் குற்றமற்றவன், குற்றமற்றவன் அர்த்தம். அமலன்னாலும் குற்றமற்றவன், விமலன்னாலும் குற்றமற்றவன், நிமலன்னாலும் குற்றமற்றவன், நின்மலன் குற்றமற்றவன். இது என்ன சுவாமி குற்றமற்றவன்னே சொன்னதையே திருப்பி சொல்லக்கூடாது. நம்ம பார்த்து எதான கவிதை எழுதி கொடுக்கணும்னா சொன்ன வரியே 10 தடவை சொல்லிட்டு 10 வரி எழுதிட்டேன், அது இல்லை. சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. புனருக்தி தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. அப்ப ஏன் ஆழ்வார் இப்படி சொன்னார்னா, அமலன். இந்த ஆழ்வார் தான் ஸ்ரீரங்கநாதன் பக்கத்தில் வந்தா ரொம்ப தாழ்ந்த ஜாதியாச்சே, ரங்கநாதனுக்கு தோஷம் வந்துடுமோன்னு பயந்தார் ஆழ்வார். நம்ம ரொம்ப தாழ்ந்தவன், பக்கத்தில் வந்தால் அவருக்கு தோஷம் வந்துடுமேன்னு நினச்சார். ஆனால் என்ன தெரிஞ்சதுன்னா, இவர் பக்கத்தில் போன பிறகு தான் எம்பெருமான் இன்னும் ஜோதிஷ் அதிகமாச்சான், எம்பெருமானுடைய தேஜஸ் ஆச்சான், திவ்ய தேஜஸ் அதிகமாச்சான். உடனே ஆழ்வார் சொன்னார், என் தோஷத்தை போக்குபவன் மட்டுமல்ல, தானும் இதை கண்டு உகக்கிறான். அமலன். தோஷம் வந்து நான் பயப்பட்டது தப்பு, என் தோஷத்தையும் போக்க வல்லவன். ஷடாரின்னு ஒன்று வைக்கிறான் கோயிலில் போனால், பெருமாள் திருவடியை வைக்கிறான் தலையில். அது எது? எம்பெருமானுடைய திருவடி நிலைகள். இங்கே சுற்றி இந்த பக்கம் ஆழ்வார்த்தினரை மற்ற விதேசங்கள் என்ன பண்ணுவான்னா, வைக்கிறச்சே கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்துட்டு வைப்பாது, சுத்தி பண்ணி வைக்கிறதுன்னு இங்கே கிரமம். ஸ்ரீரங்கத்தில் அப்படி கிடையாது, நேராக வைப்பான். எப்படி என்ன கிரமம்னா, பக்தர்கள் வந்தால் அவள் சுத்தி எப்படி இருக்கான்னு தெரியல, எங்கேயோ பட்டுட்டு வரலாம், அப்படியே வரலாம், உள்ளே வரச்சே குளிச்சுட்டு தான் வருவா, முக்கால்வாசி வருதுங்கிறச்சே. இப்போ அவர்கள் தலையில் வைக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா, அவர்கள் தோஷத்தையும் போக்கி தானும் தோஷமற்றதாக இருக்கான் அந்த திருவடிகள். அதான் இங்கே சொல்றார் அமலன். அடுத்து சொல்றார் விமலன். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். ஒரு நல்ல வஸ்து கிடைச்சா அதை தனக்குன்னு வச்சுக்கூடாதான், தனக்கு விரும்பியவர்கள்ட்ட கொடுக்கணுமா. பகவான் என்ன பண்ணான்னா, இவரை அடியவர்களுக்கு ஆட்படுத்தினான். அரங்கனுக்கு அடியவனா வச்சுக்கல, அடியவருக்கு 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 அடியவனாக அவரை ஆக்கி கொடுத்தான் பகவான். ஆகையால என்ன, தன்கிட்ட வச்சுக்கக்கூடிய தோஷமற்றவனாக எம்பெருமான் இருந்தான். விமலன். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். அடுத்தது நிமலன், நின்மலன் 2 சொன்னார். அப்படின்னா நான் எதான பண்ணி எம்பெருமான் திருப்பி எனக்கு பண்ணினான்னா அது ஒரு குற்றம். இப்போ கல்யாணத்தில் கிஃப்ட் கொடுக்கறது எப்படின்னா, என் கல்யாணத்தில் அவள் என்ன கொடுத்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி நோட் பண்ணிட்டு அதை திருப்பி கொடுப்போம். அந்த லெவலுக்கு தான் நாம் இதை கொடுக்கணும் திருப்பி. பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒன்றுமே செய்யாத என்னை தன் பக்கத்திலே ஸ்வீகரித்தான் எம்பெருமான். நான் ஒன்றுமே பண்ணலை எம்பெருமான் பக்கத்தில் போகிறதுக்கு. அப்போ ஏதான ஒன்று கொடுத்து தான் பண்ணியிருக்கணுங்கிற தோஷம் இல்லை எம்பெருமானுக்கு. அடுத்தது தெரிவித்தார் இன்னொன்று, செய்ததை தன் பேராக செய்தான். திருப்பானாழ்வாருக்கு பண்ணினேன்னு சொல்லிக்கல, எனக்கு பாக்கியம்பா, திருப்பானாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணது எனக்கு கிடைச்ச பாக்கியம்பா, அப்படி சொல்லி கொண்டான் எம்பெருமான். ஆகையாலே நின்மலன். அதை போல இங்கே ஆண்டாள் சொல்றா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலான்னா தோஷமற்றவன். அது எப்படி எதிரிகளை அழிக்கக்கூடியவன் சொன்னா, எப்படி தோஷமற்றவன் சுத்தி உடையவன்னா, அடியார்கள் திறத்திலே பக்ஷபாதியா இருக்கானே அவன்தான் தோஷமற்றவன். சில பேர் நிறைய பேசுவான், இந்த பேச்சாளர் நான் நடுநிலையாளன். நடுநிலையாளன்னா என்னப்பா, நான் ரைட்டும் கிடையாது லெஃப்ட்டும் கிடையாது, நான் இந்த பக்கமும் கிடையாது நான் அந்த பக்கமும் கிடையாது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா, 2 தான் உலகத்தில், நியாயம் அந்நியாயம்னா நீ இருக்க வேண்டியது நியாயத்தின் பக்கம். எங்க நியாயமோ எங்க தர்மமோ அந்த பக்கத்தில் நின்றே தீர வேணும். உன் கண்ணெதிர அநியாயம் இருக்குன்னு சொன்னா பார்த்துட்டு பேசாம இருந்தா நீயும் அதில் ஒருவனாக சேர்க்கப்படுகிறாய். இல்லை இல்லை நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, நடுநிலையா இருக்கக்கூடியவன்னா அதுவே ஒரு குற்றம்.
பகவான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னார், எந்த இடத்திலே தர்மம் இருக்கிறதோ அங்கே இருக்கான். எங்கன்னா தன் அடியவர்கள் திறத்திலே பக்ஷபாதியாக இருக்கிறான். அதான் சொல்றார் இந்த இடத்துல, விமலா. அடியவர்கள்ட்ட பக்ஷபாதியா இருக்கிறதுனால அவன் எப்படி இருக்கான்னா சுத்தி உடையவன். தர்மபுத்திரர்கள், தர்மர் தொடங்கி 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள், அவர்களுக்கு பக்ஷபாதியா இருந்தான். துரியோதனுக்கு என்ன பண்ணா எம்பெருமான், அவர்களை போட்டு அழிப்பதிலே எம்பெருமான் அவ்வளோ வேகத்தோடு கூடியவனா இருந்தான். அத்தனை பேரை என்ன பண்றேன் பார், இந்த சிரிச்சுட்டே இருந்த அழகா. ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்ல போகிறோம். நம்ம அடுத்ததும் பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்த வரக்கூடிய இதுலையும் பார்ப்போம். நம்ம காண்பிக்கிறச்சே இங்கேருந்து பெருமாள் புறப்பட்டு போறாராம் கிருஷ்ணன். எங்கே போறாருன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு தூதுவனாக நடந்து போறார் துரியோதனன் கிட்ட. இப்போ போறச்சே என்ன சொல்லிட்டு போறாருன்னா, போரே இல்லாமல் பார்த்துக்கிறேன், என்ன முடிகிறதோ அவ்வளோ வாங்கிட்டு வரேன். ஒரு 5 கிராமம் கொடுக்குறான், 5 வீடு கொடுக்குறான், வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படி தான் பெருமாள் சொல்லிட்டு போனார். சமாதானமாக பண்ணி வச்சிடலாம். போயிட்டு முடிஞ்சு திரும்பி வந்தான். எம்பெருமான் வருத்தத்தோடு சொன்னான், ஐயோ நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன்னு தெரியுமா, கடைசியில் என்னாச்சு, வேற வழியே இல்லை, போருதான். நகுல சகாதேவன் சிரிச்சுட்டே கேட்டான், எம்பெருமானே போறச்சே என்ன சங்கல்பம் பண்ணிட்டு போன, நீ உண்மையா சொல்லு, உன் மனசறிந்து சொல்லு, என்ன நினைச்சிட்டு போன? போறச்சேயே போர் தான் முடிவு பண்ணிட்டு போனான் எம்பெருமான். தப்பி தவறி துரியோதனன் சமாதானம்னு ஒத்துக்க கூடாது. எம்பெருமான் திருவுள்ளம் என்னன்னா சமாதானமே கிடையாது, போர் தான். ஆனால் இங்கே சொல்றச்சே அப்படி சொன்னான். வந்தவுடனே வருத்தமாக சொல்றான், என்ன பண்றது, போர் தான். ஏன்னா தன்னுடைய உயிராக இருக்கக்கூடிய திரௌபதி அவள் கூந்தல் முடியணும்னு சொன்னா அவர்களை அழிக்க வேணும். அவர்களை அழிச்சா தான் திரௌபதி கூந்தல் முடிவா. ஆகையாலே போர் வந்தே தீர வேணும். அதான் கேட்டுண்டா அழகா. நாமெல்லாம் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நினைப்போம். ஒத்தொத்தர் நம்முடைய நினைவை மட்டும் சொல்லுவதற்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷின் உயிரை விட்டுடும். க்ஷணந்தோறும் ஒன்று தோணும். டக்குன்னு யாரையாவது ஒருத்தர் பார்க்கறச்சே நினைக்கிறச்சே ஒன்று தோணும், அதை படம் பிடிக்கும். அடுத்தது பக்கம் திரும்பறச்சே ஒன்று படம் பிடிக்கும். இன்னொன்று பிடிக்கும்னா இந்த மிஷினுக்கே கன்ஃபியூஷன் வந்துடும், என்னெல்லாம் நினைக்கிறாப்பா இவா. அதை தப்பி தவறி இன்னொருத்தர் பார்த்தார்னா கொடுமையிலும் கொடுமை. ஆனால் என்ன கருணை தெரியுமா, இவ்வளோத்தையும் கேட்டுண்டு பகவான் உள்ள இருக்கான் நம்ம மனசுக்குள்ள. உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அரிதி. உள் மனசுல உட்கார்ந்து ஆழ்வார் சொன்னார், நினைவுக்கு வாய்த்தலையான நெஞ்சிலே குடியிருந்து. எங்க குடியிருக்கான் எம்பெருமான்? நினைவு எங்கே தோன்றுமோ அந்த நெஞ்சிலே குடியிருக்கிறான் பகவான். ரொம்ப ஆச்சரியம். இப்போ உலகத்துல ஒத்தொத்தர் ஒண்ணுன்னு நினைப்பா. ஒருத்தர் வாழணும்னு நினைப்பா, இன்னொருத்தர் வீழணும்னு நினைப்பா, இன்னொருத்தர் இவன் இப்படி ஆயிட்டானேன்னு நினைப்பா. இதெல்லாம் முக்கியமானா இல்லையா? ஆழ்வார் கேட்டார், உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய். எம்பெருமானே, உன் மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க அதை சொல்லு. நீ திருவள்ளுவம் என்ன பத்தி இருக்கிறாய், என்னை ஆக்க வேண்டும், என்னை எப்படி பண்ணணும்னு தேவரீர் என்ன திருவள்ளம் பத்தி இருக்கிறீர். ஒவ்வொருத்தம் ஒவ்வொன்று பண்ணான். துரியோதன் ஒன்று நினைச்சான், கர்ணன் ஒன்று நினைச்சான், பீஷ்மர் ஒன்று நினைச்சார், துரோணர் ஒன்று நினைச்சார். எல்லாரும் ஒன்று நினைச்சா. எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி எம்பெருமான் திருவள்ளம் பற்றினதை நடத்தி போந்தான். அதைத்தான் சொல்றாரு இங்க, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் எதிரிகளுக்கு துக்கத்தை கொடுப்பவனே. பகவானுக்கு எதிரிகள் யாரும் இல்லை. அவருடைய சொத்தை நாம் எதான எடுத்துட்டோமா? நமக்கு எதான அவருக்கும் எதான வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் யார் எதிரின்னா அடியவர்களுக்கு எதிரி, தனக்கு எதிரியாக பார்க்கக்கூடியவன் எம்பெருமான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. எதிரிகளை அழிப்பதனாலே அவனுக்கு என்ன சுத்தின்னு பேர். சுத்தி உடையவன் எம்பெருமான். விமலா துயிலழாய். உன்னை போய் எழுப்ப வந்திருக்கோம் பாரு எம்பெருமானே, எங்களை எல்லாம் பிடிச்சுக்கணும்னு நீர் காத்துன்னு இருக்கீர். அதற்காக ஒரு யோக நித்ரை பண்றீர். உம்மை போய் எழுப்பும்படியா வந்தோமே, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் வந்து உம்மை எழுப்புறோமே. விமலா துயிலழாய். எம்பெருமான் எழுந்துக்கல. பக்கத்தில் பிராட்டி, நப்பின்னை பிராட்டி, மறுபடியும் நப்பின்னை பிராட்டியை பிடிச்சு எழுப்புற. அடுத்தது செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள். மிருதுவாக இருக்கக்கூடிய திருமலை தடங்களை உடையவளே, செவ்வாய் சிவந்திருக்கக்கூடிய திருவாயை உடையவளே,
சிறுமருங்குள் குறுகியதாக இருக்கக்கூடிய இடையை உடையவளே. எம்பெருமான் இவளிடத்திலே மயங்கி இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி கொண்டாடி, இது ஆச்சாரியர்கள் ஞான பக்தி வைராக்கியங்களுக்கு இருப்பிடமாக கொண்டாடுவர். ஞான பக்தி வைராக்கியங்கள் எப்படி ஒருவனுக்கு ரொம்ப முக்கியமோ, முதல்ல ஆச்சாரியன்ட்ட போனால் என்ன ஆசீர்வாதம் வேணும், சுவாமி இது வேணும் அது வேணும்னு ஆசீர்வாதம் பண்ணும் இல்லை, ஞான பக்தி வைராக்கியங்கள் குறைவில்லாமல் வளர வேணும். இதைத்தான் ஆச்சாரியன் நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் பண்ணணும். க்ஷணந்தோறும் வளரணும், ஞானம் வளரணும், பக்தி வளரணும். இது புரியறது. அது என்ன வைராக்கியம்னா, இதர விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசை ஒழியணும். அப்பதான் பக்தி வளர். ஒருத்தர் நல்ல பயிரை வச்சிருக்கார், நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார், பயிர் விளையவே மாட்டேங்கிறது. பக்கத்தில் பார்த்தா வேறொன்று பெருசா விளையிறது. என்னடான்னா களை. களை பறித்தால் அல்லது பயிராகாதா போலே நமக்கு வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆசை குறைந்தால் அல்லது பக்தியா வளராது. பக்தி வளரணும்னு சொன்னா வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆசை குறைந்து நிற்க வேணும். அப்போ அது குறையும்படியாக இருக்கிற நிலைக்கு தான் வைராக்கியம்னு பேர். இப்போ இதை தான் சொல்கிற, செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய். நப்பின்னை நங்காய் பூர்த்தியாக உடையவளே அப்படின்னா குணபூர்த்தி உடையவளே. நப்பின்னை பிராட்டிய திருவே. எம்பெருமானோட கூடியிருப்பதாலே அவளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு துவட்சி, அதனாலே அவர் திருமேனியானது அப்படி பொலிவு பெற்று இருக்கக்கூடிய அழகு. இந்த அழகை வர்ணிக்கலாம். நான் திருவே துயிலடாய், நீ துயிலழ வேண்டுமம்மா. எங்களுக்காக நீ எம்பெருமானோடு கூடி இருக்கிறாய், எங்களுக்காக எம்பெருமானை உன் வசப்படுத்தி இருக்கிறாய். இப்போ எங்களுக்கு பயனில்லாமல் நீ இருந்தா அது பிரயோஜனம் இல்லையே. திருவே துயிலடாய். என்ன வேணும்னார், உக்கமும் தட்டொழியும் தந்து. நோன்புக்கு வேண்டியதான சில உபகரணங்கள். எப்போ எம்பெருமானுக்கு திருவாராதனத்துக்குன்னு சில வேணும். வட்டில் வேணும், சாமரம் வேணும் இல்லையா, கற்பூரம் வேணும் காமிக்கிறதுக்கு, சந்தனம் வேணும். இதை போல் இவாளுக்கு நோன்புக்குன்னு சிலவற்றை வேணும், சில பொருள்கள் வேணும். என்னென்ன வேணும் அப்படின்னா இங்கே சொல்கிறார் உக்கமும். உக்கமம்னு சொன்னால் ஆலவட்டம்னு பேர். ஆலவட்டம்னா விசிறி, திருவாலவட்டம். நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளச்சே இந்த ரெண்டு பக்கமும் விசிறியும் சாமரும் வச்சுட்டு வருவார். உக்கமும் விசிறி. இந்த விசிறி யாருக்குன்னா தேவராஜ பெருமாளுக்கு தான் ரொம்ப பிடிச்சது. அங்கே நேராக அங்கே போகிறச்ச அங்கே இப்போ எல்லா திவதேசங்களுக்கு போனால் ஆச்சாரியர்கள் எழுந்துருளினா உள்ளே வாங்கோன்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு விசிறியை வீசி சொல்லுவான். திருவாலவட்ட கைங்கரியம் ஆட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறச்சே கூட நாம் அனுபவிக்கும்படியான பாக்கியம் பெற்றோம். இந்த விசிறி அதிகமாக யாருக்கு வேணும்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் தான். ஸ்ரீரங்கநாதர் சொல்லுவார், திருக்கச்சிரமை வந்து கேட்டா, ஐயோ ஏற்கனவே காவிரி சூழ்ந்து குளிராக இருக்குப்பா. திரையனுடையான்னு கேட்டா, குளிரருவி வேங்கடம்பா, இங்கே வேண்டாம். யாருக்கு வேணும்னா அக்னியிலிருந்து தோன்றின வரதராஜருக்கு தான். யார் பண்ணினா கைங்கரியம்? திருக்கச்சி நம்பிகள். அந்த விசிறியை வச்சு நாள்தோறும் திருவாலவட்டம் வீசினார். அதில் எம்பெருமான் அவரோட பேசினார். டெய்லி ராத்திரி அவருக்கு வேறு விசிறி வீசின்னு இருப்பார். எம்பெருமான் அவரோட கலந்து வார்த்தை பேசுபவராக இருப்பார். வைஷ்ய குலத்திலே உதித்தவர் திருக்கச்சி நம்பி. ஆனால் எம்பெருமானிடத்திலே அவ்வளோ ஒரு பரம பிரீத்தி உடையவர். அவர் பிறந்த ஊர் பூவிருந்தவல்லின்னு பேர். இன்னைக்கு சென்னையில் போனீங்கன்னா பார்க்கலாம், பூந்தமல்லின்னு சொல்கிறோம் இன்னைக்கு. அந்த பூவிருந்தவல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வரணும். நாள்தோறும் ஒருவரடா வந்து அந்த வரதராஜருடைய கைங்கரியத்திலே மேற்கொள்ளக்கூடிய சுவாமி. அதான் அங்கே சொல்கிறார், காண்பு ஊக்கமும். அடுத்தது தட்டொழியும். தட்டொழிங்கிறது கண்ணாடி. எம்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்த அழகு. எல்லா இடங்கள்லையும் கருடர் நேராக இருப்பார் பெருமாளுக்கு முன்னாடி. ஏன் தெரியுமா? அவர் தான் கண்ணாடி. ஸ்ருதிமயம் அதிஹர்ஷ பிரஸ்ரய ஸ்மேரவக்திரம் அப்படின்னு பேர். வேதாத்மா வியகேஸ்வரோ. வேதாத்மான்னு பேர் கருடனுக்கு. வேதஸ்வரூபி கருடன். பக்ஷிராஜர்னு பேர். இங்கே ஆழ்வாதனில் போய் சேவிக்கலாம் அழகாக அற்புதமாக. பிரார்த்தனையே அவர்கிட்ட தான் இருக்கும், பக்ஷிராஜர்கிட்ட தான். எல்லாம் உள்ளேயே போக மாட்டாங்க, எல்லாம் வெளியிலேயே முடிச்சிடுவாடா. இந்த வேதாத்மான்னு சொன்னால் பகவானுடைய ஸ்வரூப ரூப குணங்களை காண்பித்து கொடுப்பவர். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவிக்க போனோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார், ரங்க மன்னார், பக்கத்தில் கருடர். கருடரை பக்கத்தில் வச்சுட்டார் பெருமாள். 3 பேரும் ஒரே ஸ்தானத்தில். இப்போ எதிர்த்தாப்பில் பார்த்தா கருடர் இல்லை. அங்கே யார் இருக்காருனார்? அழகான ஒரு கண்ணாடியே வச்சிருக்க. தட்டொழியும். இந்த கண்ணாடி சேவை யார்? அங்கேருந்து பார்த்தா நமக்கு. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. தந்து
இந்த உபகரணங்களையும் நீ தர வேணும் எனக்கு. கூடவே என்ன பண்ணணும், உன்மனாளனை தந்து பெருமாளையும் சேர்த்து தரணும்னு. இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி உக்கமும் இந்தா எடுத்துக்கோங்க, திருவாலவட்டம் இந்தாங்க கண்ணாடி எடுத்துக்கோங்க. அதை போல இவள் என்ன பண்ணணுமா, இந்தாங்க கிருஷ்ணன் எடுத்துக்கோங்கன்னு கொடுக்கணுமா. உன்மனாளனை தந்து கிருஷ்ணனையும் சேர்த்து நீ கொடுக்கணும். என்ன பண்ணணும், இப்போதே எம்மை நீராட்டு. கிருஷ்ணனை தந்தான்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணன்ட்ட ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பக்தி பாவம் இருக்கு, எம்பெருமான்ட்ட எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஈடுபாடு இருக்கு எப்பொழுதுமே. ஆனால் கிருஷ்ணன்ட்ட நீ கொடுத்த கிருஷ்ணன் எங்களுக்கு பிரேமம் அதிகமா இருக்கு. நீ கொடுத்தப்பா கிருஷ்ணன், நப்பின்னை கொடுத்த கிருஷ்ணன்பா அப்படின்னு பிரேமம் அதிகமா இருக்கும். இது ஒரு உதாரணம் ஸ்ரீராமாயணத்தில் சொல்றார். பெருமாளுக்கு சீதா பிராட்டின்னா உயிர். ஏன்னா இயற்கையாகவே நல்ல பண்புகள் நிரம்ப பெற்றவள் குணவதி பிராட்டி. அவள்கிட்ட இயற்கையாக அவளுக்கு பிரீத்தி இருக்கும். ஆனால் அதிகமான பிரீத்தியா எதனாலேன்னார், தாராகா பித்ருகிருதா இது. அப்படின்னா தன் மனைவியை ஐயர் பண்ணி வைத்த கல்யாணம், தகப்பன் சொல்லி பண்ணிட கல்யாணம், அதனாலே அந்த பெண்ணிடத்தில் இன்னும் பிரீத்தி அதிகமாக. ஸ்ரீராமாயணத்தில் அழகாக சொல்றார், இந்த காலத்து பிள்ளைக்கு வந்தால் எவ்வளோ நன்னா இருக்கும் இதெல்லாம் குணங்கள். தகப்பனாரும் தாயாரும் பண்ணி வச்ச கல்யாணம் ஆகையாலே மனைவிடத்தில் இன்னும் அதிகமான பிரீத்தியோடு இருக்கிறா போலே நீ உன் மணாளனை தந்து. இந்த கிருஷ்ணன் யாரு, நப்பின்னை கொடுத்த கிருஷ்ணன். அதை போல சமாஷ்டனம் ஆன பிறகு நாம் என்ன கேட்டுப்போம் ஆச்சாரியன்ட்ட, சுவாமி தேவர் திருவாராதனை பண்ண பெருமாள் ஒரு சாலக்கிராம மூர்த்தி ஆச்சாரியன்ட்டேருந்து எடுத்து கொடுப்போம். போய் எங்கேயாவது போய்ட்டு வந்து ஆச்சாரியன்ட்ட கொடுத்து அந்த சாலக்கிராமத்தை வாங்கறச்சே ஆச்சாரியன் அருளின பெருமாள்னு வச்சு பூஜிப்போம். அழகா அப்படிதான் ஆச்சாரியர்கள் அந்த பெருமாளை வச்சு பூஜிச்சுட்டு இருந்தா. நீ உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. இந்த க்ஷணத்திலேயே பிரிவு எங்களால் ஆற்ற முடியாதபடி நிற்கிறது. எம்மை நீராட்டு, எம்மையும் கிருஷ்ணனையுமாக சேர்த்து நீ நீராட்ட வேணும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறாள். நப்பின்னை பிராட்டியை எழுப்பி போந்த ஒரு பாசுரம் இந்த பாசுரம். கிருஷ்ணனையும் சேர்த்து எழுப்புகிற பாசுரம். அதற்கு அடுத்தது 21வது பாசுரத்தில் யார் எழுப்புகிறாளுங்கிறத நாளை தினம் வந்து அனுபவிக்க பெறுவோம். இன்னைக்கு உண்டான பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து என்கிற 25வது பாசுரம் இது. 24வது பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணால் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் வருத்தமும் தீர்ந்துன்னு சொல்கிறான். இன்றைக்கி மார்கழி 25, நமக்கும் கூட வருத்தமும் தீரும்படியாக அருளட்டும். இன்றைக்கி தசமி திதி, நாளைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி திதி. ஸ்ரீரங்கநாதன் ஆச்சரியமாக பரமபத வாசலை திறந்து கொண்டு புறப்பட்டு வரக்கூடிய நன்னாள். இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதனானவன் நாச்சியார் திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நன்னாள். நாச்சியார்னா ஸ்ரீரங்கநாச்சியார் மாதிரி வேஷம் போட்டுன்னு இருப்ப. இந்த வீடியோலாம் சேவிச்சேன்னா அது ரங்கநாதரா இல்லை ஸ்ரீரங்கநாச்சியாரா யாருக்குமே தெரியாது. அழகாக ஒரு கொண்டையை போட்டுருக்கார், ஜம்முன்னு அழகாக சௌரி முடி வச்சுட்டுருக்கார், ஜம்முன்னு ஒரு கை அப்படி தொங்க விட்டுருக்கா அழகாக. அங்கேருந்து கையில் ஒரு கிளியை வச்சுட்டுருக்கார், கிளிமாலை சாத்தின்னு இருக்கார் எம்பெருமான். தாயாருடைய எல்லா நகைகளும் இன்னைக்கு சமர்ப்பிச்சுட்டு இருக்கார். அழகான திருமாங்கல்யம் கழுத்தில் தரிச்சுட்டு இருக்கார். ரொம்ப தூரக்கேந்து பார்க்குறவாளுக்கெல்லாம் பக்கத்தில் பார்த்தாலும் இது என்னடா அது ஸ்ரீரங்கநாச்சியார் தானே. ஆனால் ஒரு குழப்பம் இருக்கும், படிதாண்டா பத்னி அவள் அங்கேருந்து வரமாட்டாலே. எங்கே தாயார் பெருமாள் சன்னிதியில் இருக்கார். ஸ்ரீரங்கநாதர் சிரிக்கிறார். இப்போ உலகமே மயங்கி இருக்கு. பராசரப்பட்டர் வரார் ரங்கநாதரை சேவிக்கிறச்சே. அவரை பார்த்து அந்த தாயார் திருக்கோலம், நாச்சியார் திருக்கோலம் சேவிச்சார். பெருமாளை பார்த்து சொன்னார், பட்டரை எப்படி இருக்கு அப்படின்னார். அவர் சொன்னார், எல்லாம் நன்னா தான் இருக்கு. நீர் சாத்தின் இருக்கக்கூடிய எல்லா திருவாபரணங்களும், அந்த கொண்டையும், அழகான கூந்தலும், அதற்கு மேலே இருக்கக்கூடிய பல நகைகளும், கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய அழகும், பின்னழகும் எல்லாம் தாயார் போல தான் இருக்கு. ஆனால் நாச்சியார் விழிக்க ஒண்ணாது. கண்ணு காமிச்சு கொடுத்துருது உண்மை. என்ன, நீர் தான் நம்பெருமாள். ஏன்னர் கொஞ்சம் அந்த கோபம் ஓடின்னு இருக்கும். எங்க நாச்சியார் கருணையே வடிவெடுத்தவள். அப்போ உம்முடைய இத்தனை அலங்காரம் இருந்தாலும் அந்த கண்ணழகு இருக்கு, இத்தனை வேஷம் போட்டாலும் எங்க ஸ்ரீரங்கநாச்சியார் மாதிரி கண்ணழகு வராது உமக்கு. அந்த இயற்கையான கருணை உமக்கு வராது என்று பட்டரிடத்திலே பட்டம் வாங்கிய பெருமாள் இன்னைக்கு நம்பெருமாள் புறப்பாள். இன்னைக்கு அற்புதமாக தசமி திதியிலே ஸ்ரீரங்க நாச்சியாராக திருக்கோலமிட்டு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே நம்பெருமாள் எழுந்திருக்கிறார். இன்னைக்கு பெரிய திருமொழி, அதாவது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய கிரந்தம் சாத்துமுறையார். திருமொழி திருநாள்னு இன்னியோடு முடிகிறது. நாளையிலேருந்து திருவாய்மொழி திருநாள்.
நம்மாழ்வாரை கொண்டாடக்கூடிய 10 தினங்கள். வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நாளிலேருந்து பிரம்மாண்டமாக தொடங்கப் பெறுகிறது. 10 நாட்கள். 10வது நாள் முடிவிலே நம்மாழ்வாருக்கு மோட்சத்தை அருளுகிறான் ஸ்ரீரங்கநாதன். ரொம்ப அற்புதமான வைபவம். ஒவ்வொரு நாளும் ஆழ்வாரின் 100 பாசுரங்கள். திருவாய்மொழியை கேட்பதற்குன்னே திருவாய்மொழி மண்டபம், திருமாமணி மண்டபம்னு பேர். சகஸ்திரஸ்தூனாதினாம்னா 1000 காலோடு கூடிய 1000 கால் மண்டபம். அதில் ஸ்ரீரங்கநாதன் அந்த 1000 பாசுரங்களையும் நாளை தொடங்கி நாள்தோறும் 100 பாசுரங்களாக கேட்க இருக்கிறான். இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இன்றைய பாசுரத்தை ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறித்திட்டு வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு அத்தனை பேரும் வர வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம்.